ஸோ ஹாய் வீலர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு புது பாட்காஸ்ட் சீரீஸ்க்கு தான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ட்ரெண்ட் விப்ரிஜேஷ் அண்ட் கௌரி சங்கர் ப்ரோ இருக்கார். ஸோ அவங்கள நம்ம சேனலுக்கு வரவேற்போம். ப்ரோ, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாட்காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சைல்டுஹுட் டேஸில் வந்து ரசித்த ஒரு சில கார்கள் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கார்களை வந்து மிஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய கார்கள் இருக்கும், நம்ம காலேஜ் படித்த சமயத்துலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம காருன்னு ட்ராவல் பண்ண சமயங்களில் இருக்கட்டும். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா நம்ம 3 பேருமே 90s கிட்ஸு. ஆமாம், 90ல் பிறந்த குழந்தைகள். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அந்த சமயங்களில் பேச வேண்டிய டாபிக்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்றத தெரியப்படுத்திட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை எல்லாருக்குமே வந்து ஆட்டோ ட்ரெண்ட் விப்ரிஜேஷாக தான் தெரியும், கௌரி சங்கராக தான் தெரியும், அதேமாதிரி மணிகண்டன், தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், இவ்வளோ தான் தெரியுமே தவிர நம்ம யார், நம்ம எப்படி வந்தோன்றது தெரியாது. ஸோ அதனால் சின்னதாக ஒன்லைன் நம்மளை பற்றி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விப்ரிஜேஷ், ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? எதனால் இதுக்குள்ளே வந்தீங்க? டாப்பிக்கே மாறிடுச்சு. இல்லை, ஆக்சுவலாக இது வந்து நம்ம எதுலேயுமே நம்மளால் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அதை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேருக்கு தெரியாது, நான் வந்து 2019 ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து சேனலுக்குள்ளே இறங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் சேனல் மட்டும்தான் வந்து பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருந்தேன். டாட்டாவில் ஒரு 2 இயர்ஸ் டஃபே ஷோரூமில் ஒர்க் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் 1 இயர் வந்து சிஐ மஹேந்திரா கோயம்புத்தூர் ஷோரூமில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாம் காலேஜ் தான் இருந்தேன். பேசிக்காக சொல்ல போனால் என்னுடைய ஸ்கூலிங் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் கிளாஸ்லேருந்து லைக் யூகேஜி எல்கேஜிலேருந்தே நான் வந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும் மும்பையில் தான் படித்தேன். அங்கே தான் வளர்ந்தது எல்லாமே. இங்கே அந்த டைமில் எவ்வளோ கார், அந்த ஃபீல்டு வந்து எப்படி இருந்துச்சுங்கிறது தெரியாது அங்கே. ஆனால் அப்போவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கார்ஸ் ரீதியாக வந்து பேச போனால், நான் வந்து எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் கார்னு பார்த்தோம்னா அதை எங்கள் 4 பேர், எங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார். அவர்கிட்டையும் இது பண்ணிட்டு ஃபைனலாக இதுக்குள்ளே அப்படியே போவாங்க. ஸோ ஓகே கௌரி சங்கர், உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதனால் இந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? பிரதர், நான் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து காலேஜை முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து கேஷியராக இருந்தேன். ஓகே, ஒரு 4+ இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைஜூஸ் லேர்னிங் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 3 இயர்ஸ்+ இருந்தேன். அது முடிஞ்சு கோவிட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பைஜூஸில் ரஷ்யன் நடந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நடந்த இன்டர்னல் பாலிடிக்ஸில் வெளியே வந்தாச்சு. வந்துட்டு என்னென்னா அந்த டைமில் சேவிங்ஸ் எதுவும் கிடையாது, ₹1 கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வெளியே வந்தோம். கல்யாணம் பண்ணியாச்சு, பைஜூஸ் வர இதை வச்சு ஒன்றுமே இல்லை. அப்படி வெளியே வந்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கார் எடுத்துகிட்டு வெளியே போவோம். அது மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இதை வச்சு ஏதாவது பண்ணலாம், நமக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு வந்து விளாக் சேனல் வச்சுருந்தேன். அந்த விளாக் சேனலில் இருந்தோம். அதுக்கப்புறம் சின்னதாக யூடியூப் சேனல் ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சரி இதுதான் நமக்கு தெரிஞ்சதை, காசை பற்றி தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இது. இனிஷியலாக வந்து காசு இல்லை அப்படின்றதுனால வெளியே வரதுக்கு கூட காசு இருக்காது. ஸோ அதனால் சரி ஷார்ட்ஸ் மட்டும் வாய்ஸ் ஓவர் பண்ணி ஃபுட்டேஜஸ் கிடைக்கும், ஷார்ட்ஸில் காப்பிரைட் வராது. ஸோ அப்படி பண்ணி சேனல் டெவலப் பண்ணலாம். சேனல் டெவலப் ஆச்சுன்னா வேணால் அதுக்கப்புறம் ஃபேஸை காமிச்சு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்தது தாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸோட துணை அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து 2017 சேனல் ஆரம்பித்தோம். பட் ஃபுல் டைமாக சேனலுக்குள்ளே வந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் தான். 2021 இருந்து தான் நம்ம ஃபுல் டைமாக யூடியூப்புள்ளே இறங்கி பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது வந்து ஃபோக்ஸ்வேகன் சேல்ஸில், ரமணி ஃபோக்ஸ்வேகனில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பிள்ளை என்சின்ஸ் மாருதி டீலர். ஸோ எல்லாமே தஞ்சாவூரில் இருந்த ஒரு டீலர்ஷிப்பில் தான் ஒர்க் பண்ணேன். ஆட்டோமொபைல் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணது, படித்தது எல்லாமே அதிலே இருந்தனால ஸோ அதிலே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ சேல்ஸ் ஃபீல்டில் தான் இருந்தோம் அப்படிங்கிறதுனால ஸோ கஸ்டமருக்கோட நீடு என்னவா இருக்கும், அவங்களுக்கு எதெல்லாம் இந்த ஆட்டோமொபைலில் புரியாது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறதா தான் இந்த ஜேர்னி வந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு நிறைய பேருக்கு ஏர்பேக்னா என்னன்றது தெரியாது. அதாவது
ஏர் பேக் அப்படின்னு சாதாரணமா சொன்னா அவங்களுக்கு புரியாது. எனக்கு தெரிஞ்சலாம் நான் சேல்ஸ்ல இருந்த சமயத்துல நிறைய பேர் கம்ப்ளைண்டே பண்ணிருக்காங்க. பேக் எதுவும் கொடுக்கன்னு சொன்னீங்க, கொடுக்கவே இல்லை அந்த கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லியிருக்கேன். ஸோ அது இப்படி இருக்கிறனால சரி ஓகே நம்ம புரியுற மாதிரி ஒரு காரை பத்தி சொல்லுவோம் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சதுதான். அதை நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் பண்றீங்க. இப்போதைக்கு எங்க 3 பேர்ல சீனியர்னா அது மணி ப்ரோ தான். இப்போ என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா சொல்லணும்னா குழந்தை பருவத்துல இருந்தே நான் ஒரு கார் பைத்தியம். நானே தெரியும். ஏன்னா நீங்க விப்ரிஜேஷ வந்து வெறும் நீங்க ஒரு சில வீடியோக்கள் வந்து பண்ணிருக்கீங்க. எப்படின்னா அந்த டாய்ஸ் கார்ஸ் எல்லாம் வச்சு வீடியோ பண்ணிருக்கீங்க. அதாவது நீங்க அவர் வீடியோல பாக்குறது ஒரு கார், ஆனா அவர் வீட்டுல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 கணக்கான கார் இந்த மாதிரி வச்சிருக்காரு. ஐயோ, அதுக்கு ஒரு வீடியோ போடலாம், பாப்போம். உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த ஃபுட்டேஜ் வேணா காமிக்கிறேன் எவ்வளோ கார்ஸ் வந்து அவ்வளவு சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கறது. ஆமா. ஸோ என்னன்னா குழந்தை பருவத்துல இருந்தே நான் ஒரு கார் பைத்தியம்னு சொல்லலாம், அப்படி எடுத்துக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வர்ற கார் அந்த போட்டோஸ் ஆட்ஸ் எல்லாம் வரும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இண்டிகா, டாலியோ, சியனா, ஆன்சரு, அக்டாவியா இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் தான் இருந்துச்சு அந்த டைம்ல. 1990s அந்த டைம்ல, 99 அந்த டைம்ல. ஸோ அதெல்லாமே கட் பண்ணி அப்படியே செவத்துல ஓட்டி வைப்பேன், கதவில் ஓட்டி வைப்பேன், எங்கெங்க ஒட்டி வைக்க முடியுமோ பண்ணுவேன். ஒரு புக்கும் வச்சிருந்தேன், அதில் ஃபுல்லாக கார்ஸாக ஓட்டி வைப்பேன். ஸோ அப்படி காரில் அவ்வளோ ஆர்வம் இருந்தது தான் அது இன்னி வரைக்கும் என்னை விட்டு போகலை. சேல்ஸில் இருந்தப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இயர்ஸ் டாட்டாவில் இருந்தப்ப டாட்டா இப்போ ஒரு கார் வந்து என்ன நான் அதை பற்றி உண்மையாக என்ன சொல்லணும்னா அது என்ன உண்மையாக அதை சொல்லிடுவேன். அதுக்கு மேலே வாங்குறது தான் அவங்க இஷ்டம். வண்டி பற்றி என்ன ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் இது எப்படி என்னங்கிறது நான் சொல்லிடுவேன். கரெக்டாக நான் ஒர்க் பண்ண டைம் தான் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா டியாகோங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்போ தான் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகுது. ஸோ அப்போ தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஹெக்ஸா வந்தது, நெக்ஸான் வந்தது. ஸோ அப்போ தான் அந்த டாட்டா வந்து மாற துவங்கின அந்த ஒரு டைம். ஸோ அந்த டைமில் ஜாயின் பண்ணதுனால கொஞ்சம் டாட்டாவுக்கு ஓகே, இந்த பழைய மான்சா இண்டிகாலேருந்து இந்த டைம் அப்படியே மாற BS4லேருந்து 6 BS3லேருந்து 4க்கு மாறின டைம் அது. ஸோ அதெல்லாம் அந்த டைம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கெயின் பண்ணேன். அதுக்கப்புறம் மஹேந்திராவில் நான் வந்து ஒர்க் பண்ணது எடுத்தோடனே கொஞ்சம் பொலேரோ கொஞ்சம் சேல் பண்ணேன். அதுக்கப்புறம் XUV 5W அந்த டைமில் பீக்கில் போயிட்டு இருந்தது. கடைசியாக அந்த லாஸ்ட்டாக மாடல் வந்துச்சு இல்லையா, லெதர் டேஷ்போர்டோட W11 டைப் சன்ரூஃப் டைப்பு, அது இருந்துச்சு. அது அந்த டீமில் நான் இருந்தேன். ஸோ லைக் ஆரம்ப செக்மெண்ட்லேயும் இருந்தாச்சு, எக்ஸ்பென்சிவ் செக்மெண்ட்லேயும் நம்ம ப்ரீமியம் கேட்டகரின்னு வந்து வந்தாச்சு. ரெண்டுமே இந்தியன் கம்பெனிஸும் போது இவங்க எந்த அளவுக்கு மாறுறாங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து வண்டி சேல் பண்ணதுமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சும்மா மார்க்கெட்டிங்காக வண்டி விற்கிறதுக்காக நமக்கு பிடிக்காது. என்ன உண்மையோ உள்ளதை உள்ளபடி சொல்லி தான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அதே வந்து நம்ம ஏன் இந்த ஒரு பிராண்டில் இருந்தோம்னா அந்த பிராண்டுக்கு ஒர்க் பண்ணோம்னா ஒரு பிராண்டை பற்றி தான் நம்ம பேச முடியும். இதே நம்ம வந்து எல்லா பிராண்டை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு ஐடியா தான் வந்துச்சு. அப்போ தான் இந்த சேனல் வந்து கரெக்டாக நம்ம நண்பரும் வந்து சரி சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் உங்கள் சப்போர்ட் நல்லா தான் இருந்திருக்கு, அதே மாதிரி இவங்க சப்போர்ட் நல்லா தான் இருந்திருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலாக பேச வேண்டிய டாபிக் உள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 90ஸ்ல அதாவது இப்போ நம்ம மிஸ் பண்ணக்கூடிய கார்கள்னு ஒரு பட்டியல் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சில ஃபேவரட்டான கார்கள் இருக்கும், நம்ம சைல்ட்ஹுட் டேஸில் பயணம் பண்ண கார்கள்னு இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து மெயினாக வந்து பேச போகிறோம். ஸோ அதில் உங்களோட அனுபவங்களை அப்படியே பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நான் மும்பையில் வளர்ந்தேங்கிறது சொல்லிட்டேன். அங்கே கார் செக்மெண்ட்டுங்கிறது அப்போவே ரொம்ப வேறு லெவலில் ஆயிடுச்சுங்க. அப்போவே அந்த ஃபோர்ட் எஸ்கார்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓஹோ. ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ட் எஸ்கார்ட்டு, ஒப்பல் ஆஸ்ட்ரா ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வண்டி, ஜெர்மன் டிசைன், அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது ஃபோர்ட் மாண்டேவும் வந்துச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் ஆக்டாவியா லான்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க யாருமே இருக்க முடியாதுதான் சொல்லுவாங்க. அது லான்சர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர்ல, பாட்டில் கிரீன் கலர்ல ஒன்று வேற லெவல்ல இருந்துச்சு. லான்சர்லாம் எங்க பார்த்தாலும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கேன். சூப்பரா இருக்கும் வண்டி. அன்பார்ச்சுனேட்லி அப்போ அது வந்து எக்ஸ்பென்சிவ் காசு. அந்த டைம்ல எங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுன்னா எங்க வீட்டில் ஒரு செகண்ட் ஹேண்ட் பழைய ஃபியட் ப்ரீமியர் 10 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இண்டிகா வாங்கினோம். இண்டிகா லான்ச் ஆன டைம்ல இண்டிகான்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இண்டிகா வாங்கினோம், பெட்ரோல். அந்த வண்டியை விட்டு வைக்கல. ரோட் ட்ரிப்புக்கு அதை 3 தடவை பாம்பே கோயம்புத்தூர் வந்துட்டு போயிருக்குது பெட்ரோல்ல, இண்டிகா பெட்ரோல் அப்படி வந்துட்டு போயிருக்கோம். சூப்பரா தாங்குச்சு, நல்லா இருந்துச்சு. என்ஜினும் நல்ல என்ஜினு. என்னன்னா கொஞ்சம் ரஸ்டிங் இஷ்யூஸ் மட்டும் இருந்துச்சு, அந்த எலி ப்ராப்ளம் இருந்துச்சு. மற்றபடி வண்டி எல்லாம் பிரச்சனையே இல்லை, நல்ல ஒரு ரோபஸ்டான வண்டி. ஸோ அப்போலேருந்தே அந்த கார் ஆர்வங்கிறது ரொம்ப ஒரு இது இருந்துச்சு. இப்போதைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லான்சர் ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் ஆக்டாவியா இருக்குது மார்க்கெட்டில், ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அடுத்தடுத்து நீங்கள் மேலே போயிட்டே இருக்குது.
ஒரிஜினல் ஆக்டாவியாவா கொஞ்சம் ஒரு ஒரு அஃபோர்டபுள் வண்டியாக வந்து ஒன்று கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக தான் நமக்கு ஸ்லாவியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துக்கலாம். வேற என்ன மிஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த டைமில் வந்து கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. லைக் 3 lakhs இண்டிகா கிடைக்கும். இப்போ எல்லாமே ப்ரைஸை இப்போ கம்பேர் பண்ணோன்னா எங்கேயோ போயிருச்சு. எங்கேயோ போயிருச்சு. அதாவது நம்மலாம் ஒரு முன்னாடி பண்ண ஒரு பாட்காஸ்ட்டில் கூட நம்ம பேசியிருந்தோம். முன்னாடி இந்த ஒரு 10-12 லட்ச ரூபா பட்ஜெட்டில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய வெர்டஸு வெர்னா இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அப்போ வந்து அதை விட ப்ரீமியமான கார்கள்லாம் இருந்துச்சு. அதாவது உதாரணத்துக்கு செவர்லெட்டோட க்ரூஸ் இருந்துச்சு, வோக்ஸ்வேகனோட பசாட் இருந்துச்சு. ஸோ இந்த கார்கள்லாம் இப்போ அந்த ப்ரைஸ் கேட்டகரிக்குள்ளே தான் ஒன்றும் இல்லை. ஒரு கரெக்டாக ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஜெட்டா 25-22 lakhs வந்து தான். ஆமாம், வோக்ஸ்வேகன் ஜெட்டா சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஜெட்டாவே இல்லை மார்க்கெட்டில். ஆமாம். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, உங்களோட ஃபஸ்ட்டு கார் அப்படின்னா எது? ப்ரோ ஃபஸ்ட்டு கார் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈரோடு சைடு கொங்கு பெல்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே மாருதியோட ஓம்னியும் 800 இதுதான் பிரதானமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம அந்த சமயங்களில் 800 இல்லாத வீடுகள் அப்படின்றது கிடையாது. ஒரு ஒரு நல்ல ப்ரொஃபைல், ஒரு டாக்டர் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு 800 இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இது இருந்துச்சு அந்த சமயங்கள்ல. ஏன்னா எல்லார் வீடுகள்லையும் இருக்கும். ஆமாம். ஸோ நாம் என்னென்னா வளர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து வசதியுள்ள குடும்பம் கிடையாது. கரெக்டாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து எப்பவுமே வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் என்னை தாங்குவாங்க. ரெகுலராக வந்து இவன் திருச்சி போயிட்டு வரான், பஸ்லேயே போயிட்டு வந்துட்டு இருக்கான், ரொம்ப டயர்டாக இருப்பான், பையனை கூட்டிகிட்டு வரதுக்காக அட்லீஸ்ட் வந்து நான் பஸ் ஸ்டாப் போய் கூட்டிகிட்டு வரதுக்காக வண்டியில் காரில் போய் கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஓம்னி ஒன்று வாங்கினேன். அந்த ஆம்னி தான் கொஞ்ச நாள் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால அதையும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இன்னும் வந்து நான் ஸ்டில் ரிமெம்பர் பண்ணுறேன், கடைசியாக அந்த கார் கொடுக்குறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஒரு ரவுண்ட் அதில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஒரு சாங் தான் ப்ளே ஆச்சு. இன்னும் அது வரைக்கும் எனக்கு மைண்டில் ரிமெம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டோம். கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 years ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கார் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க்குக்கு போகிறேன். நான் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஜென் எஸ்டிலோன்னு ஒரு மாடல் இருந்துச்சு. ஜென் எஸ்டில பற்றி சொல்கிறதுனால அந்த சமயத்தில் ஜென் எஸ்டில சேல்ஸில் இருந்தப்போ நான் அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்து இப்போ கேட்டால் சிரிப்பா இருக்கு. அப்போ சேல் சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்னா அது ஒரு குட்டி இனோவான்னு சொல்லுவோம். அந்த டிசைன் அது ஒரு குட்டி இனோவா அப்படின்னு சொல்லி அதை சேல் பண்ணுவோம். இப்போ நீங்க சொன்னனால அது ஞாபகம் வருது. அது வச்சிருப்பான். அதாவது அது என்னன்னாங்க, ஒரு பையன் கார் வந்து அவசரப்பட்டு வாங்கிட்டாப்ல, இஎம்ஐ கட்ட முடியல, ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐ கட்டாம அப்படியே வருது. அப்புறம் அப்பா போய் பே பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. கார் கவர் கூட பிடிக்காம வெறும் வந்து 90 கிலோமீட்டர் நம்ம ஓடிருந்தது எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. 180 ஓடிடுச்சு. அப்பா ஓட்டிட்டு இருக்காரு. என்னன்னா கார் வந்து எப்பவுமே வந்து எமோஷனலா நமக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கார்ல போறது அப்படின்றது என்ன, ஏசி இருக்காது வீட்டுல, எல்லா வீட்லயும் ஏசி இருக்கும். அந்த கார்ல ஏசி வந்தோடனே அந்த கார்ல இருக்கிற ஏசியில போய் அதுல ஏசியில போய் வர்றதுக்காகவே கார்ல போவோம். அது வந்து ஒரு செம ஃபீல் இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து கிரேஸ் ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே மேபி இருக்கலாம், லான்சர் அண்ட் ஃபிகோ. எனக்கு வந்து லான்சர் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஃபிகோ, அந்த ஃபர்ஸ்ட் ஜென் ஃபிகோ. அப்படியே லோ ஸ்லங்ல உட்காந்தோம்னு வச்சு உட்காந்து அப்படியே பிடிச்சி உட்காந்தோம்னா அப்படி ஒரு டிரைபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஹோண்டா சிட்டியோட ஃபர்ஸ்ட் ஜென்னுங்க, என்ன வேணா செய்யலாம்ப்பா அதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே இப்படி கால் அப்படி ஃபுல்லா நீட்டி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுறப்போ செம ஃபீல் கிடைக்கும். அப்பெல்லாம் கார் கிடைக்காது, யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வாங்குவாங்க, அவங்கள்ட்டே கெஞ்சி கூத்தாட்டி தான் வாங்கி ஓட்டணும். அப்படியே கனெக்ட் ஆகி வந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கார் வாங்கணும் அப்படின்றப்போ எங்க டேடி இருந்துட்டு மாருதி தவிர ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். நம்ம சைட்லேயே அப்படிதான், மாருதியை தவிர பண்ணோம். சரி என்ன வாங்குற அப்படின்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து போலோ தான் இருந்துச்சு. போலோ இல்லைன்னு போலோ பத்தி பேச மறந்துட்டேன். போலோ லான்ச் ஆன டைம்ல நான் ஆட்டோ கார் மேகசின்லாம் வாங்கிட்டு இருக்கேன். அப்போ நான் ஒரு 10ஆம் கிளாஸோ 11th என்னமோ படிச்சுட்டு இருந்தேன். போலோ தான் வேணும்னு சொல்லிட்டு போகாத ஷோரூம்ல எங்க வோக்ஸ்வாகன் ஷோரூம் இருக்கோ பார்த்து நின்று வண்டியை பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். இப்பயுமே வந்து நிறைய பேர் போலோ வந்து மிஸ் பண்ணுவாங்க, நான் உட்பட. அந்த டைம்ல போலோ ஒரு பெரிய கிரேஸ்ங்க. அது அந்த ரெட் கலருக்கு ஆளே இல்ல. ரெட் 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 இந்த ரெட் கலருக்கு மயங்கால ஆளாவே வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து கலர் பிரெஃபரன்ஸ்னாலே ஒயிட் சில்வர் தான். ஆனா போலோல மட்டும் தான் ரெட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாரும். ரெட் பயங்கர ப்ரிஃபரன்ஸா இருக்கும். வாங்கலாம்னு பார்த்தேன்,
வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்ட்டாருங்க அப்பா. எங்க அப்பா வந்து என்னன்னா லெக் ரூம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வென்டோ வந்துச்சு, அதையும் உட்காந்து பார்த்தோம். எங்க வீட்டுலன்னா பொதுவான அபிப்பிராயம் ஃபோக்ஸ் வேகனா எங்களுக்கு வந்து Audi BMW ரேஞ்ச். ஃபோக்ஸ் வேகன் போறாங்கிற மாசம் எப்படா வந்து இஎம்ஐ கட்டுறதே கஷ்டம், எப்படா மெயின்டைன் பண்ணணும், மாருத்தினா வாங்கி தரேன் வாங்கிக்கோ அப்படின்னாரு. அப்படி பிடிச்சதுதான் இது வலிந்து ஆர்எஸ். அப்ப கரெக்டா அந்த வண்டி வேற ஸ்டாப் பண்ணாங்கல்ல, நமக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட ஆஃபர் வந்துச்சு. சேம் போலோவோட விலைக்கு இது கிடைச்சது அப்படின்னு எடுத்ததுதான். அப்புறம் அந்த கனவு தான் சர்வீஸ் சென்டர்ல தச்சாங்க. எங்க வீட்டுல என்ன கதைன்னா, அந்த இண்டிகா பாட்டுக்கு இருந்துச்சு, அதையே எடுத்துட்டு இங்க நிறைய தூரம் இங்கே ஓடிட்டு இருந்தோம். எம்ஹெச் வண்டி தான். இங்க வந்ததுக்கு அப்புறமும் நாங்க அதான் ஓடிட்டு இருந்தோம். 2013 நம்ம தான் கொடுத்தோம். 2010 போலோ வந்துச்சு. சரி இதை கொடுத்து அதை வாங்கலான்னு போது அது இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் வென்டோ வந்துச்சு 2011. அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆனால் லைக் என்னன்னா செடானா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, ஆனால் சீட் 5 தான் இருக்கு. எங்கள் அப்பா ஏதோ கணக்கு சொன்னாரு, அதுவும் போயிடுச்சு. கரெக்டாக 2012 எர்டிகா லான்ச் ஆகுது. எர்டிகான்னு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி, லைக் பெரிய வண்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன வண்டியாகவும் இல்லாமல் 7 சீட்டும் இருக்கு, சீட் ஃபிளாட் ஃபோல்டிங் இருக்கு, நல்லா இருக்கே வண்டிங்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டீசல் என்ஜினும் இருந்துச்சுன்னு போது சரி வந்த உடனே நாங்கள் ஏதோ மைசூர் ஏதோ டூர் போயிருந்தோம். அந்த டைமில் நாங்கள் அங்கேயே ஒரு மாருதி ஷோரூம் இருந்துச்சு. வண்டி அப்போ தான் லான்ச் பண்ணாங்க. 12ஆம் தேதி லான்ச், ஏப்ரல் 12 நினைக்கிறேன் லான்ச், கரெக்டாக ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏப்ரல் 12ஆம் தேதி வண்டி லான்ச், குளோபலாக லான்ச் ஆகுது எர்டிகா. ஒரு 14ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ என்னமோ அங்கே வண்டி நாங்கள் அங்கே பனர்கட்டா ஷோரூமில் பார்க்குறோம். பனர்கட்டா ரோட்டில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. டூர் முடிச்சுட்டு வந்து அடுத்த வாரமே வந்து வண்டியை உடனே புக் பண்ணுறோம். ஒரு VDI மெரூன் கலர், எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும் வீட்டில் இருந்ததுனால மெரூன் கலர் புக் பண்ணிட்டாங்க. அது இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. அது வாடகை இப்போ யாரும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அது இப்போ வந்து 1,90,000 கிட்ட ஓடிடுச்சு வண்டி. பிரச்சனையே இல்லை, அது வாடகை 2 லேக் வந்து சீக்கிரம் வந்து கிளாக் இன் ஆக போகுது. ஆமாம், சப்ஸ்கிரைபர்ஸும் 2 lakhs வரப்போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் மணி ப்ரோ. உங்களோட ஆதரவுனால வந்தாச்சு. சரி, நாங்கள் ரொம்ப பேசிட்டோம், நீங்கள் பேசுங்க. ஸோ இன்னும் எங்கள் வீட்லேயும் சேம் கார் வாங்கக்கூடிய சூழ்நிலைன்றது கிடையாது. அது எப்போ வந்துச்சுன்னா, நான் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கலான்னும் போது எல்லார மாதிரி ஃபஸ்ட்டு கார் எங்களுக்கு மாருதி 8. ஸோ அந்த காரை வந்து வாங்குகிறோம். ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் அதை வந்து ஓட்டணும். அது ஏசி இதெல்லாம் இல்லாத காரணத்தினால ஸோ அதுக்கப்புறம் அகெயின் மாருதிலேயே, ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் மாருதியில், சரி வேகனார் போயிடலான்னு சொல்லி வேகனார் டிசைட் பண்ணோம். ஸோ வேகனாரை வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் TUV, ஃப்ரான்ஸு, அப்புறம் இப்போ யூஸ்டு காராக, அதாவது டெய்லி யூசேஜுக்கு இந்த சாண்ட்ரோ இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுற கார்கள் அப்படின்ற போது, ஸோ எனக்குமே வந்து போலோ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஃபோக்ஸ் வேகனில் ஒர்க் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஆக்சுவலாகவே நான் வந்து ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமுக்கு, மாருதி டீலர்லேருந்து ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமுக்கு நான் மாறுறேன். இதுக்கான என்னோட ஃபர்ஸ்ட் காரணம் என்ன இருந்துச்சுன்னா, அது போலோ ஓட்டுறதுக்காக தான் நான் மாறுறேன். ஏன்னா அங்கே போயிட்டு அடிக்கடி டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்கலாம், அப்போ அந்த போலோவில் சுற்றலாமேன்ற ஒரு ரீசனுக்காகவே வந்து நான் இங்கேருந்து ஃபோக்ஸ் வேகன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் தஞ்சாவூருக்கும் ஷோரூம் வருது. ஸோ நான் அந்த காருக்காகவே தான் நான் வேலையவே மாற்றினேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார்னா போலோ தான் ரொம்ப ஒன்று. ஸோ இப்பயுமே வாங்கணுன்ற ஒரு இதில் இருந்துட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சால் இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் காரை வாங்கினாலும் வாங்குவேன். ஸோ அதில் வந்து அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து போலோன்னா பெட்ரோல் இன்ஜினை ஓட்டிட்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்வாங்க. ஸோ அந்த டீசல் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப சூப்பராக. நீங்கள் சொல்கிறது இனிஷியலாக வந்து 1.23 சிலிண்டர் பெட்ரோல் 1.23 சிலிண்டர் வந்து பவர் இல்லை, 1 லிட்டர் 3 சிலிண்டரும் பவர். 1 லிட்டர் TSI வந்து சூப்பராக இருந்துச்சு. TSI 1.2 லிட்டர் GT TSI சூப்பராக இருக்கும். இனிஷியலாக போலோ லான்ச் ஆனப்ப 1.23 சிலிண்டர் 1.23 சிலிண்டர் பெட்ரோல், 1.23 சிலிண்டர் டீசல் இருந்துச்சு. 1.23 சிலிண்டர் டீசல். அதுக்கப்புறம் தான் 1.6 வந்துச்சு. 1.6ல வந்து 1.6 வென்டோல தான் இருந்துச்சு. ஓகே, அது வந்து கிட்டத்தட்ட 230 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த 1.5. ஸோ வென்டோ வந்து 250 நினைக்கிறேன். ஸோ 250 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். GT வந்து வேற லெவல். ஸோ அந்த 1.2 லிட்டர் GT TSIயோட இன்ஜினை வந்து ஸோ ஸ்டில் நான் இப்போ வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 1 லிட்டர் TSI வந்தாலுமே அந்த 1.2 லிட்டர் TSI வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸும் சரி, அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்மிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா DSG வந்து கொடுப்பாங்க. ஸோ ஹைவேஸ்லாம் விட்டு பிரிக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபியட் லீனியா சொல்லலாம். ஃபியட் லீனியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கார். ஸோ அது இத்தனைக்கும் அதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.2 லிட்டர் டீசல் நினைக்கிறேன்.
ஸோ அந்த இன்ஜின் தான் வந்து இருக்கும். 1.3 டீசல் மல்டிஜெட். பட் ஆனா பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். லைக் இப்போ அதே இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஃபியட் லீனியா, அப்புறம் புண்டோ, இல்லை புண்டோவில் கூட 75 ஹார்ஸ் பவர் தான், லீனியாக்கு பார்த்தீங்கன்னா 90 ஹார்ஸ் பவர். இப்போ அதே 90 ஹார்ஸ் பவர் அந்த 1.3 செட்டப் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீனியா, மான்சா, ஜெஸ்ட்டு, எர்டிகா, சியாஸ், பிரேசா, வேற என்ன இந்த வண்டிகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாருதியோட இந்த 90 PS 1.3 இன்ஜின் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அவங்க மைலேஜுக்காக டியூன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் லீனியா, மான்சா, ஜெஸ்ட் இதெல்லாம் ஓட்டி பார்த்தீங்கன்னா டார்க்குக்காக டியூன் பண்ணியிருப்பாங்க. அடி பிரிச்சுட்டு போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நான் 160ல் போன எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என் ஃப்ரெண்டு லீனியா வச்சுருந்தான். அதில் தான் நாங்கள் அந்த 160ல் அவன் ஓட்டுறான், நான் உட்காந்து போகிறேன். ஸோ அப்போ அந்த கார் எனக்கு ரொம்ப ராக் சாலிடாக இருக்கும். உங்களுக்கு 160 அப்படின்னா ஒரு பிளான்ட் புண்டோவும் சரிங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு தருண் புண்டோ வச்சுருப்பான். பைஜூஸில் வேலை செய்கிறப்ப ஈரோட்டில் இருந்து இங்கே வந்து 1 மணி நேரத்தில் வந்து கோயம்புத்தூர் போகும். த்ராட்டில் டு மெட்டலுங்க அழுத்துவான். 170 180 அப்படின்றது பறந்துகிட்டு இருப்பான். ஆனால் கார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்த மாதிரி போகும், பிளான்டடாக போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் லீனியாவும் செம்ம பிளான்டடாக இருக்கும். கடைசியாக வந்து அவங்களாம் வெளியே போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியெல்லாம் செம்ம ஆஃபரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு சொல்ல வேண்டிய விருப்பம்னா க்ரூஸ். எனக்கு க்ரூஸ் வந்து எப்போ ரொம்ப பிடிச்சதுன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே நீங்கள் நான் அப்பயிலே மாற்றிடுச்சு. எங்கள் மாமாக்காக 2010 ஒரு கார் வந்து வாங்கலான்னு ஒரு முடிவு பண்ணோம். ஷெவர்லே ஷோரூம் ஆப்வியஸ்லி எங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் டவேரா ஆல்ரெடி இருந்திருக்கு. ஷெவர்லேயில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் ஆனபிளைஸ்லாம் வந்து ஷெவர்லே பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கும்போது பீட்டு பார்த்தோம், அப்புறம் மேலே க்ரூஸ் இருக்குன்னாங்க. என்னடா க்ரூஸ் அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் இதுதான் க்ரூஸா, செம்மையாக இருக்குது அப்படி இருந்துச்சுக்க வண்டி. அப்படி என்னமோ கனவுல பார்க்குற மாதிரி இருக்கு வண்டி. அந்த டைமில் 10th போது நான் 11ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருப்பேன் நான். ஸோ செம்மையா இருந்துச்சு வண்டி. ஒரு சில கார்கள்லாம் நம்ம ஷோரூம்குள்ள போக தயக்கமா இருக்கும். அப்படியே நின்று இப்படி ஷோரூம் வெளியே நின்று அப்படியே அந்த கார் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு சொல்ல எடுத்தேன். அங்க படிச்ச சமயங்கள்ல வந்து ஷோரூம்ல போய் கார் விசாரிக்கிறதுங்கிறதே வந்து நமக்கு ரொம்ப தயக்கம், ஒரு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலா என்னன்னா நம்ம வாங்க போறது கிடையாது, நமக்கே தெரியும். ஆனா போய் அந்த ஷோரூம்ல அவங்களுக்கும் தெரியும் குட்டி பையன் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும் வாங்க மாட்டான் அப்படின்றது. அவங்க ட்ரீட் பண்றதே நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட்டா இருக்கும் சில நேரங்கள்ல. பட் இருந்தாலும் உள்ள போறது, என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து கார் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க வீட்டுல, என்ன கார் வாங்கலாம்னு பாக்குறான். அப்ப படிச்சுக்கிட்டு இருந்த சமயம் அவன் மண்டைய கழுவி செவர்லேட் ஷோரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டேன். எங்களுக்கு பிரைஸ்லாம் தெரியாது, அந்த க்ரூஸை பார்க்கணும், அதுக்காக அவனை கொண்டு போய் இழுத்துட்டு போய். உண்மையா சொன்னா க்ரூஸே அந்த டைம்ல வந்து பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேக் ஃபெயிண்டா ஞாபகம் இருக்கு. 15 lakhs அந்த மாதிரி சொன்னாங்க அந்த டைம் 2010. வண்டி வேற லெவல் இருக்குங்க. அந்த காக்பிட் டேஷ்போர்டுன்றாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த ட்வின் பாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்றாங்க, சன்ரூஃப்னு காட்டுறாங்க, 60-40 ஸ்பிளிட் ரியர் சீட்டு, ஆம்ரெஸ்ட்டுக்கு அது இன்னொரு தடவை மடக்குன்னா உள்ள இந்த ஸ்கீ ரேக் அந்த இது ஓப்பனிங் இருக்கு சீட்ல. என்னென்னமோலாம் பார்த்து நான் அப்படியே வண்டியில 1 மணி நேரம் உட்காந்துருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த க்ரூஸ்ல உட்காந்த ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, கீ போட்டு இக்னிஷன் பண்ண உடனே அந்த ஸ்பீடாமீட்டர் முள்ளு வந்து அப்படி போயிட்டு வரும். அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது என்னென்னமோ பண்ணுது. ஒரு சாதாரணமா இருக்கலாம், இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த சமயங்கள் அதை பார்க்கும்போது. ஆனா எத்தனையோ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்தாலுங்க அனலாக்ல கீயை போட்டு அப்படி ஆன் பண்ணோடனே அப்படி போய் இப்படி வந்ததுன்னா அது ஒரு ஃபீல். அது இப்போ ரொம்ப நார்மலாயிடுச்சு. அப்புறம் மீனா அந்த விஷயம் நீடில் விஷயம் அது வந்து யார் ஃபர்ஸ்ட் பண்ணுன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் மான்சால கவனிச்சிருக்கீங்களா? மான்சால உங்களுக்கு வந்து அந்த நீட்லேயே கலர் சேஞ்ச் ஆகும். நார்மலாக ஓட்டும்போது ஒயிட்ல இருக்கும், ரெட் லைன் கிட்ட போகும்போது ரெட் ஆகும், ஒயிட் அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா பண்ணியிருப்பாங்க. மான்சா ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணுறேன் உண்மையா. இப்போதைக்கு அந்த மிட் சைஸ் செடான்ங்கிறதே இப்போ இல்லை, எல்லாமே காம்பாக்ட் செடான் ஆகிட்டாங்க. ஜஸ்ட் டிகார் ஆகிட்டாங்க. சம்வாட் என்னன்னா இன்னைக்கு வெர்னாவும் மெயின் விக்டர்ஸும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அழிஞ்சிருக்கும், அந்த செக்மெண்ட்டே அழிஞ்சிருக்கும். அதை வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மெயின் வந்து அந்த விக்டர்ஸ் ஸ்லாவியோ அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அப்படியே ரிவைவ் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க சொல்ற கரெக்ட். ஏன்னா அந்த சமயத்துல இருந்த கார் பாத்தீங்கன்னா மான்சா, அது வந்து அப்ப சப்-4 மீட்டர் கிடையாது, பழைய டிசையர் சொல்லலாம். அதே மாதிரி ஃபோர்டோட கிளாசிக், எட்டியோஸ், இது
லோகன், வெரிட்டோ. லோகன்லாம் வெரிட்டோ இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த செக்மெண்ட்ல செம்மையா இருக்கு. ஆனா இது எல்லா காரும் பாருங்களா நல்லா சேல்ஸும் ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம எஸ்யூவிஸ் நோக்கி நம்ம ஓடுறோம்ல, நம்மன்னு இல்லை மக்கள் ஓடுறாங்கல்ல, அப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த செடான் சைடு தான் வந்து போவாங்க. எனக்கு தெரிஞ்சு டிசைருக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்கும். அப்போ போய் எல்லாம் மான்சா வாங்கணும். ஏன்னா சேம் இன்ஜின், ஃபியட்டோட சேம் இன்ஜின் தான் அவங்க யூஸ் பண்றாங்கனால மான்சா வாங்கணும். உண்மையிலேயே வந்து மான்சா வாங்கின கஸ்டமர் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா இப்ப சேலே பண்ணிருந்தாலும் அந்த மான்சாவோட கம்ஃபர்ட் இல்லைன்னு இப்ப சொல்லுவாங்க. சஸ்பென்ஷன் அவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஸோ அது லோகன் நல்லா இருக்கும்ல உட்காந்து, அதுல பெரிய சீட்லாம் உட்காந்து பண்ணணும், அப்படியே கம்ஃபர்டபுளா போற 5 பேர் போனா நல்லா இருக்கும். இது இன்ஜினுமே சொல்லலாம். லோகனோட இன்ஜின் வந்து இந்த மெயின் ஒரு வண்டியை விட்டோம், சன்னி. அது கார் நாடு வரும். அதுல நான் வந்து ஏதோ ஒரு தடவை அங்க ஷோரூம்குள்ள போறோம், ஏதோ விசாரிக்கவே ஏதோ. அப்போ வந்து அந்த கன்சல்டன்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, சார் நீங்க இந்த சீட்ல வந்து இப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம் சார். அவர் எதுக்கு சன்னில அவர் எதுக்கு அதை சொல்றாரு அப்படின்னா இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிறாரு. இது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கார்ல உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டோ யாரோ தான், ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த கார் வாங்கிட்டாரு. ஸ்டில் இப்போ வச்சிருக்காரு, ஒரு பேஸ் மாடல் இது சம்திங் அதை வச்சிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இன்னமும் சொல்லுவாரு, இந்த கம்ஃபர்ட் எனக்கு எந்த கார்லையும் இல்லை, நான் இப்படி காலை நீட்டி போட்டு வேற எந்த கார்லையும் உட்கார முடியல. எனக்கு ஒன்றும் புரியல, அதை ஏன் BS6க்கு கன்வெர்ட் பண்ணாம ஏன் நிறுத்தினாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அந்த வண்டி இப்போதைக்கு மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா இந்த காம்பேக்ட் செடான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. உண்மைதான். சரியான வண்டி அதெல்லாம். சியாஸ் அப்படின்னா என்ன? சியாஸ் அதுக்கப்புறம் ஆனா இப்போ வந்து சியாஸ்ல தான் லெக் ரூம் வந்து அதுதான் இல்ல, அது சன்னி இருந்துச்சுன்னா சியாஸ் கால இல்லையே. சன்னியை விட சியாஸை விட சன்னி லெக் ரூம்லாம் அவ்வளோ அதிகம். அது மாதிரி ஃபோர்டோட கிளாசிக் பாத்தீங்க அப்படின்னா ஃபியஸ்டா கிளாசிக் வந்து ஒரிஜினல் டிரைவர்ஸ் கார், சூப்பரான ஒரு கார். ஆனா இப்போ வரைக்குமேங்க எத்தனையோ பிராண்ட்ஸ் வந்துருச்சு, ஃபோர்டோட ஸ்டியரிங் ஃபீட்பேக் வந்து இப்போ வரைக்குமே எந்த பிராண்டுமே மேட்ச் பண்ண முடியல, கொடுக்க முடியல. பயங்கரமான ஒரு அதாவது வீல் கிட்ட நம்ம கை கனெக்டட் பா, அது இருக்கும். அது நீங்க வந்து நீங்கெல்லாம் எந்த கார்லயுமே அது இல்லை. ஈவன் நீங்க Volkswagen இப்போ எடுத்தீங்கன்னா கூட Volkswagenலயே அந்த என்னால வந்து வீல்கிட்ட வந்து கனெக்டட் ஃபீல். ஆனா ஒரு ஃபிகோ ஓட்டுறோம், நீங்க ஒரு ஈகோ ஸ்போர்ட் ஓட்டுறீங்க, இல்லை வந்து ஃபியஸ்டா ஓட்டுறீங்க அப்படின்னா அதை ஸ்டீரிங்கை பிடிச்சிங்கன்னா நான் கனெக்ட் ஆயிட்டேன் போலாம், ரைட். அது மட்டும் இல்லாம இப்ப கடைசியா வந்து ஃபிகோல 100 ஹார்ஸ் பவர் டீசல் யாரு கொடுத்தா பிரிச்சுக்கிட்டு போகும். அதுவும் அந்த என்லைன் அப்படின்னா என்னன்னு சின்ன கார் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவங்க பவரையும் டார்க்கையும் குறைக்காம அப்படியே கொடுத்ததுனால ஃப்ரீ ஸ்டைல் வந்துச்சு இல்லைங்க. அதெல்லாம் இந்த ரோட்ல இங்க நம்ம வீட்டு ரோட்ல தான் வச்சு ஒரு அழுத்தழுத்துன அப்படியே சீட்ல தள்ளி தாரன்னு திட்டு போச்சு. என் ஒய்ஃப் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க, என்னங்க இது இப்படி போகுது அப்படின்னு இருப்பாங்க, இல்ல இப்படி போகுது அப்படின்னாங்க. அதெல்லாம் இப்ப இல்ல. உண்மையா சொல்ல போனா லைக் எந்தூசியாஸ்ட் கார்ஸ் எதுவுமே இப்போதைக்கு மார்க்கெட்ல எல்லாமே கொஞ்சம் பாலிஷ்டான நீ காயடிச்சு மொட்டையாக்கி நான் சொல்ல முடியும். உண்மையா இப்போ நான் பர்சனலி என்னோட சைல்ட்ஹுட்ல மிஸ் பண்ணது என்ன லான்சர் இதெல்லாம் சொல்லிட்டு நான் எஸ்யூவிஸ்ன்னு பார்த்தோம்னா எங்க தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் வச்சிருந்தாங்க. அது கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா ஒரு டஃப்பான ஒரு வண்டி வேணும். ஆனா அப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இங்க தாராபுரத்துல எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கும். நாங்க மட்டும் தான் மும்பையில் இருந்தோம், மற்றவங்க எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. 2 மாமா, பெரியம்மா, அப்புறம் சித்தி. பெரியம்மா கூட மேரேஜ் ஆயிடுச்சு, சித்தி 2 சின்ன மாமா, அப்புறம் தாத்தா பாட்டி, அப்புறம் கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்க. நாங்க 4 பேர் அங்க மும்பைல வந்தோம்னா நாங்க 4 பேர். இத்தனை பேரை கூட்டிட்டு ஒரு வண்டியில போவோம். சுமோ வாங்கினாரு 1998 என்னமோ ஃபர்ஸ்ட் சுமோ வாங்கினாரு. இல்லை அதுக்கு முன்னாடியா எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை. ஒயிட் சுமோ. அப்போ ஏசி வண்டி இல்லை, அது நான் ஏசி தான். ஆனால் அதில் நாங்கள் சுத்தாத சுத்து இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி இருக்கோம். தனுஷ்கோடி ஒரு நாள் இருப்போம், ராமேஸ்வரம் ஒரு நாள் இருப்போம், அடுத்தது மூணாரில் இருப்போம், அடுத்த நாளைக்கு எங்கே போகிறோன்னு ஒன்றுமே தெரியாது, எல்லா பக்கமும் போயிருக்கோம். அது சுமோவில் வந்து ஒரு ஃபீல் இருக்கு. ஃப்ரண்ட்ல எப்போவுமே வந்து டிரைவர் யாராவது ஓட்டுவாங்க படிச்சுட்டு இருந்த சமயங்களா. அப்போ வந்து அடிச்சு பிடிச்சி அந்த டிரைவருக்கு பக்கத்துல கோ டிரைவர் உட்கார்ந்தா அப்ப அவர் பிரேக் அடிக்கும் போது சும்மா வந்து இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி போகும், முன்னாடி இப்படி போகும். அது வந்து அது ஒரு ஜாலியா இருக்கும். ஆக்சுவலா அது பிரேக் கம்ப்ளைண்ட் அது இது நிறைய அந்த சமயங்கள்ல பேசுவாங்க. பட் இருந்தாலும் அந்த வண்டி அடிக்கும் போது அந்த பேனட் அப்படியே ஃப்ரண்ட்ல போறது பாக்குறதுக்கே ஒரு இதா இருக்கும்.
நிறைய இந்த யாரடி நீ இனி படத்துல வர ஆமா, மாதிரி ஒரு ஆமா, 10 பேர் எரிய போயிடும். ம். அவ்வளவுதான். அது எங்க போகுதுன்னு டிரைவருக்கு தான் தெரியும். அது வாட்டி போயிட்டே நாங்க இருக்கும். கடைசியா சுமோல டிராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு 10 வருஷம் முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்து ராமேஸ்வரம் போறோம் சுமோல. 10 பசங்க, எது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி சுமோல ஏறி ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு போயிட்டு வந்தோம். அதாவது எப்படின்னா இப்ப வந்து நம்ம கம்ஃபர்ட் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஒரு கார்ல டிராவல் பண்ணாலே ஒரு 5 ஃப்ரெண்டு இருந்தா அதுல ஒருத்தரை கழட்டி விட்டு 4 ஃப்ரெண்டா போனா கம்ஃபர்ட்டா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அப்ப அப்படி கிடையாது. மடியிலயாவது உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிருவோம் போறது. ஏறு மேல கேரியர் இருக்கு. இப்பதானுங்க இந்த கம்ஃபர்ட் இதெல்லாம் பாக்குறோம். அப்பெல்லாம் போனா போதும், கார்ல போனா போதும் அப்படின்றதா இருக்கு. இருக்கா, பவர் ஸ்டீரிங் இருக்கா, இதெல்லாம் எதுவும் கிடையாது. 10 பேர் ஏறணுமா, உட்காந்தோமா, போனோமா அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆம்னில நிறைய டிராவல் பண்ணிருக்கோம். ஆம்னில நான் டிராவல் பண்ணது ரொம்ப இங்க நான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஆம்னில நிறைய போயிருக்கும். இந்த ஆப்போசிட் சீட், இந்த சீட்ல உட்காந்து அந்த சீட்ல காலை நீட்டி போட்டு உட்காந்துக்கிறது. அப்புறம் அந்த சீட்டை மடிச்சு வச்சுக்கலாம். ஆமா. ஸோ அது மாதிரி போயிருக்கும். பட் இந்த ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ்லாம் இப்போ பார்க்கும்போது நம்ம அப்பதான் ஆம்னியில் அவ்வளோ சுத்தணுமே. இப்போ பார்க்கும்போது இப்போ ஆம்னியை பார்த்தா சில நேரங்களில் ஓட்டும் போது ஒரு பயம் இருக்கும். எடுத்து ஓட்டணும்னாலே பயப்படுவோம். ஆனா அப்ப அதுல அவ்வளவு தூரம் சுத்தி இருக்கோமே. என்னன்னா அப்ப வேகம் கண்ட்ரோல்டா இருந்தது. இப்போ மக்கள் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஸ்பீடு இந்த மாதிரி போய் சக்குன்னு பிரேக் அடிக்கிறது, 100-120 போய் திரும்புறது, இந்த மாதிரி இல்ல. இப்ப பல பேர் இந்த மாதிரி வித்தைகளை காமிக்க ஆரம்பிச்சதுனால 180 வித்தைகள், 200 வித்தைகள், இந்த மாதிரி வித்தைகள் காமிக்க ஆரம்பிச்சதுனால அந்த வித்தைகளை சில பேர் ரோட்லயும் ட்ரை பண்றதுனாலதான் இத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது. ரொம்ப இன்னொரு அண்டர் ரேட்டடான கார் வேல்யூல 1.6 விட்டாங்க. 1.8 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 100 ஹார்ஸ் பவர் கொடுத்த முதல் வண்டி அதுதான். ஹேட்ச்பேக், முதல் ஹாட் ஹேட்ச்பேக் இந்தியாவோட ஹாட். ஒரே ஒரு தடவை டிராவல் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஆள் தான் இப்போ சேல் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். அதுவும் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. வேலியோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வேற என்ன வண்டின்னு கேட்டோம்னா ஓப்பல் ஆஸ்ட்ரால் எல்லாம் உட்காந்தது இல்லை. ஃபோர்ட் மாண்டியிலும் இந்த மாதிரி உட்காந்தது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா டவேரா. டவேரா இது சுமோ கொடுத்து டவேரா வாங்க 2005. அந்த டைம்ல இன்னோவான்னு பெரிய ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு வீட்டுல. இன்னோவா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லக்ஸரி கேட்டகரி மாதிரி, ஒரு எல்லாமே ஃபார்வர்ட் ஃபேசிங் சீட்டு. ஆனா வந்து எங்க தாத்தாக்கு எப்படி வேணும்னா சுமோவோட அதே மாதிரி அந்த 10 சீட்டிங் வேணும், கண்டிப்பா வேணும். அது ஆனா கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், லென்த் கொஞ்சம் அடிஷனலா வேணும், ஸ்பேஸ் கொஞ்சம் அடிஷனலா வேணும், ஏசி வேணும். ஆக்சுவலாக அடுத்த சுமோ வாங்கினாரு, அதுவும் ஏசி மாடல்லாம் வாங்கினாரு. ஆனால் அதுக்கப்புறம் டவேரா வாங்குறது கொஞ்சம் பெட்டராக வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது டவேரா வினர் ஆச்சு. டவேரா எடுத்தோம். இப்போதைக்கு அதிகபட்சம் 9 சீட்டர் தான் இருக்கு. அது பொலேரோ நியோ பிளஸ் வரப்போகுது. எப்படின்னா இப்ப அந்த கம்ஃபர்ட் யாரும் விரும்புறது கிடையாது. அப்படி உட்கார்ந்து போறது யாரும் விரும்புறது. இன்னைக்கு 4 பேர் 5 பேருக்கு மேல போறதுக்கும் விரும்புறது இல்லை. ஃபர்ஸ்ட் 4 பேர் 5 பேர் ஃப்ரீயா போகணும், வண்டி இருந்தா போதும். இன்னொன்னு முதல்ல வந்து அப்போ வந்து எல்லாத்துட்டையுமே கார் இருக்காது. அப்போ ஒரு 3 குடும்பம் இருக்குதுன்னா 3 குடும்பம் சேர்த்து யாரோ ஒருத்தர் வச்சிருப்பாங்க, ஒரு 7 பேர் 8 பேர் சேர்ந்து போவாங்க. இன்னைக்கு இல்ல வாய்ப்பு இல்ல. ஒரு செம்ம வேலிடு. அப்பெல்லாம் எல்லாம் சேர்ந்து போகணும்னு நினைச்சாங்க. ஒரு கார்னா பெரிய காரா வாங்கிடுவோம், எல்லாரும் சேர்ந்து போடுவோம். இப்பெல்லாம் வந்து தான் ஃபேமிலி போகணும், அதுக்கான ஒரு கார் அப்படிங்கறதான். இது வந்து யாரையும் சொல்ல பொதுவா சொல்றோம். வீட்டுல எஸ்யூவிஸ் இருந்ததெல்லாம் போக இப்ப எல்லாமே ஹேட்ச்பேக்கா மாறிடுச்சு. ஸோ எல்லா வீடுகளுமே இப்ப அந்த மாதிரி மாற தொடங்கிடுச்சு. அதனாலதான் இந்த செக்மெண்ட் கார்ஸுங்கிறதே இப்ப நம்மளால பார்க்க முடியல. எதனா சுமோவா இருக்கட்டும், டவேராவா இருக்கட்டும், கடைசியா TUV 300 பிளஸ் வந்துச்சு. அதுமே பெருசா சேல் ஆகும். இப்போ அதான் திரும்ப பொலேரோ நியோ பிளஸ் வரப்போகுது, பாப்போம். ஸோ அது மாதிரி மாறிடுச்சுன்னு தான் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி இந்த கார்ஸ்லாம் வந்து நிறைய மிஸ் பண்ணோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா எஸ்யூவிஸ்ன்னு வரும்போது அது சஃபாரி, ஒரிஜினல் சஃபாரி, ரியர் வீல் டிரைவ் சஃபாரியை ஃப்ரண்ட் வீல் டிரைவா மாற்றி மூவ் பண்ணி இப்போ இருக்கிற சஃபாரி அதாவது பேர் மட்டும்தான் அந்த பழைய பேர். ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா ஹேரியர் பிளஸ். ஆமா, அது ஹேரியர் பிளஸ், அதான் ஹெக்டர் பிளஸ் மாதிரி ஹேரியர் பிளஸ். பழைய டிஎன்ஏ இல்லன்னு தான் சொன்னோம். இப்ப இருக்க சஃபாரி நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. ஒரு இல்ல நீங்க நல்லா பாருங்க, உங்க லைனப்ல எல்லாமே இருக்குது. ஒரு ஆல் வீல் டிரைவ் கிடையாது, ஒரு 4 வீல் டிரைவ் கார் கிடையாது. ஹேரியர் இருக்குது, சஃபாரி இருக்குது, ஒரு ஆப்ஷனலா கூட இல்ல பாருங்க. அது மாதிரி பழைய சஃபாரியில டிராவல் பண்ணிருக்கீங்களா முன்னாடி?
ஸோ உட்காந்து போகும்போது ஒரு ராஜா மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக மாறிடுச்சு தான் இப்போ இருக்க சஃபாரி. அப்போ இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் ஹைவேஸில் போகும்போது சஸ்பென்ஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி ஒரு உண்மை. பழைய ஸ்கார்பியோவும் சரி சஃபாரியும் சரி அப்போதான் அந்த சஸ்பென்ஷன் வந்து இந்த பாடி அண்ட் ஃப்ரேம் கேஸுக்கு வந்து கொஞ்சம் ஒன்றா கற்றுக்கிட்டு இருந்தாங்க. சாஃப்டாக தான் இருக்கும். புஷு 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 புஷுன்னு தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த இனிஷியலாக வந்த ஸ்கார்பியோ சஃபாரி வேரிகார் ஓட்டிருக்கீங்களா? வேரிகார் 400 அது ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டாங்க. இன்ஜினும் சைலண்டாக இருக்கும், எல்லாமே பெட்டராக பண்ணிட்டாங்க. பேக் சைடில் உட்காந்தீங்கன்னா ராஜா நீங்கள் தான். ஒரு யானையில் உட்காந்து போகிற அந்த ஃபீல் வந்து சவாரி அப்படியே ஒரு டிரைவர் ஓட்டுங்க அது வாட்டுக்கு அப்படி இருக்கும். வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லை, எதுலேயுமே இல்லை. ஓரளவுக்கு ஸ்கார்பியோ மேட்ச் ஆகுது. ஸ்கார்பியோ அந்த பிரைஸுக்கு அது எப்படி பண்ணினாங்கன்னே இப்போ வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது. உண்மையிலேயே அந்த கார் சீரியஸா ஒரு சைடு மிரர்ல பின்னாடி அந்த கார் வரத பாக்கும்போது பயமா ஒரு ஒரு மாடு ஓடி வராமா. இப்ப நான் முன்னாடி வந்து போயிட்டு இருப்போம், சைடு மிரர்ல ஸ்கார்பியோ என்ன வருதுன்னு வச்சுங்களேன், இப்படி பாக்கும்போது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த ஸ்கார்பியோ என்ன இப்ப பெருசு பண்ணிட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே ஸ்கார்பியோ வந்து அந்த ஒரு இமேஜ் ஒரு ஆமா. பட் பரவாயில்ல, அதை கெடுக்காம அடுத்து கொண்டு வந்ததுதான் மகேந்திராவோட அந்த ஆட் அதுக்கு எக்ஸாம்பிளுங்க. உண்மையா டாட்டாவோட ஆடும் ஈக்குவலா இருந்துச்சு. ஆனா இப்ப டாட்டாவோட வண்டியும் வந்து எஸ்யூவிஸ் இல்லாம பண்ணிட்டாங்க, ஆடும் ஓகே பண்ணிட்டாங்க. அந்த லிவ்யாங் ஆட் வரும்லங்க. இப்போ இது லேட்டஸ்ட் சஃபாரியோட ஆட் வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ரீக்ளைம் யுவர் லைஃப்ங்கிறது ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் வண்டி இருக்கா அப்படிங்கிற ஐயோ நான்லாம் அதை பத்தி பேசவே விரும்பலீங்க. பேசினா அப்புறம் டாட்டாவை பத்தி ஒன்பது கேட்கறேன். ரியர் வீல் டிரைவ் வந்து இதே இல்லையே. ஒரு அடிப்படையா பொலேரோ நியோ டிவில இருந்த ஒரு ஃபீல் கூட அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்போ XV70 எல்லாம் ஆல் வீல் டிரைவ் கொடுத்துருக்காங்க கரெக்ட் இல்லைங்களா? ஃப்ரண்ட் வீல் டிரைவ் பேஸ்ட் ஆல் வீல் டிரைவ் கொடுக்கலாம். அதாவது பண்ணியிருந்திருக்கலாம். என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஆட் பத்தி சொன்னீங்க. சோ ஆட் ரிப்பீட்டடா பார்த்த ஒரு ஆட் ஒன்று இருக்கு எனக்கு அப்படின்னா, லிவ்யாங் லிவ்யா டிஃபெண்டர் ஒரு ஆட் பாத்துறீங்களா? உருண்டுட்டு திருப்பி அந்த கார் போகும். இது ஜேம்ஸ் பாண்டோடது தானே? ஆமா ஆமா. அது வந்து எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல அப்பயே வந்து யூடியூப்ல அடிக்கடி அதை போட்டு பார்த்ததெல்லாம் உண்டு. அந்த ஆடை மட்டும் ப்ளே பண்ணி பாக்குறதெல்லாம் உண்டு. ஸோ அவ்வளோ பிடிக்கும். அந்த அந்த மேக்கிங்கே சூப்பரா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அது இதுக்கப்புறம் தான் அந்த மகேந்திராவோட ஆடெல்லாம் அந்த ஃபுல்லா ஃபாரஸ்ட் பேஸ்டா கொண்டு வந்து அது அந்த அந்த லிவிங் லிப் அந்த பிஜிஎம் ஒன்று வரும் தெரியுங்களா? அது சாங் ஆக்சுவலி சாங் அது சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு சாங். நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா வண்டியும் ஃபீச்சர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ மாருதி ஒரு வேலை என்னாச்சு? பூரா கிராஸ் ஓவர் பண்றீங்க. ஒரே ரெசிவ் தான் இருக்கு ஜிம்னி. இல்ல ஆக்சுவலா வந்து இதே மாதிரி ஆட டாட்டாவோட இவங்க மிமிக் பண்ணி இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா டாட்டா பதில் கொடுப்பாங்க. மகேந்திரா வந்து அந்த விதத்துல வந்து பரவாயில்ல. ஏன்னா நீ வந்து ஒரு நீன்னு சொல்லக்கூடாது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டோ கேட்டுன்னு வேகனாரை வச்சு வலினோ வச்சு நம்பர் பண்றீங்க. போங்க எஸ்யூவிஸ் வச்சு நம்பர் பண்றாங்க. நீங்க ஒரு மகேந்திரா ஸ்கார்பியோ எடுத்துக்கோங்க, ஒரு XV300 700 ஸ்கார்பியன், இந்த மாதிரி எஸ்யூவிஸை வச்சு நம்பர்ஸ் பண்றதுங்கிறது தான் நீங்க பெரிய விஷயம். அதை நீங்க சாதிச்சு காமிச்சிட்டாங்க மகேந்திரா. பட்டே எழுப்பிட்டு இருக்காங்க. அவர் நம்ம பேசிட்டு இருந்தப்ப சொன்னார் இல்லைங்க, XV300 பேஸ் மாடல் என்ன காஸ்ட்டுங்க? டர்போ 7.99. பெஸ்ட் என்ஜினும் அதுதான். மோஸ்ட் அஃபோர்டபிள் டர்போ பெட்ரோல் காரும் இப்போ இந்தியால அதுதான். சிட்ரோன் C3 எல்லாம் கிடையாது. சிட்ரான் சொன்னப்ப நம்ம இல்ல சிட்ரோன் C3 சின்ன வண்டி, அதுல டர்போ ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுவுமே இவ்வளவு விலை கம்மியே கிடையாது. என்ஜின் நல்லா தான் இருக்குது, வண்டி தான் ஒரு மாதிரி இருக்குது. சரி அது விடுங்க. இப்ப நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஸோ மஹேந்திரால அந்த டைம்ல வந்து மிஸ் பண்றது என்னன்னா, ஒரிஜினல் ஸ்கார்பியோல இருந்து இன்னி வரைக்குமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை மிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. வேற லெவல், அப்படியே பண்ணுங்க. XUV 700 500 கேட்டா நான் 500 தான் மிஸ் பண்றேன். ஆமா 500 தான் வந்து மகேந்திரா வந்து நிறைய புது விஷயங்களை கொண்டு வந்தாங்க. புது விஷயங்கிறத விட பிரீமியம் விஷயங்கள், ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு கவனிச்சு சூப்பரா செதுக்கியிருக்காங்க. என்னோட வீடியோ நான் ஒரு இப்போ வந்து நான் வண்டி கொடுத்த டைம்ல அவரோட வண்டி வாங்கி நான் வீடியோ ஒன்று ரீசெண்டாக போட்டேன். 700 ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா டேஷ்போர்ட் ஃபுல்லா லெதர், டோர் பேட்ஸ் ஃபுல்லா சாஃப்ட் மெட்டீரியல், ஆம்ரெஸ்டும் சாஃப்ட் மெட்டீரியல், டேஷ்போர்ட் க்ளவ் பாக்ஸ் திறந்தீங்கன்னா உள்ளேயும் வெல்வெட் சாஃப்ட் மெட்டீரியல், கீழே எந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்தாலும் உள்ளேயும் சாஃப்ட் இது வெல்வெட் மெட்டீரியல். தொடர இடம்லாம் சூப்பரா இருக்கு. எனக்கு ரீசெண்டாக மகேந்திராவோட ஒரு வீடியோ எடுக்க போனப்ப ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்து பேசினாரு. அவர்கிட்ட என்ன கார் சார் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, அவரும் ஏகப்பட்ட கார் யூஸர் தான். இப்போ வந்து நான் 500 வச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு.
அப்பாவோட சும்மா கேட்டால் 700 உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னும் போது, சார் 500 ஓட்டி பார்த்துட்டு 700 ஓட்டி பாருங்க, அப்போ தெரியும் 500 எப்படி இருக்கும் அப்படின்றது. உண்மையிலே அதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இப்போ இதில் கிடையாது சார். இல்லை சார், 500 சுருக்கமாக சொல்ல போனால் 500 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியாது, யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணாதவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா 500 எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராவான பீஸ்ட் மாதிரிங்க. உள்ள ஃபுல்லாக வந்து புதுமையாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே ப்ரீமியம், தொடர இடம் எல்லாம் ப்ரீமியமாக வேணும்னு எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ், ஃபுல் டிஜிட்டல். அந்த அதோட ஏசி யூனிட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்களா? அப்படியே விடவெடுத்து போயிடணும். நம்ம கொஞ்சம் ஒரு செகண்ட் பாயிண்ட்ல வச்சு வச்சோம்னாவே அப்படியே விடவெடுத்து போயிடணும், அந்த அளவுக்கு சில்லிங்க. இன்ஜின் வந்து ராவா இருக்கும், பவர் டார்க் அப்படியே வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும். இப்போ இருக்கிற BS6 வண்டி மாதிரி சாஃப்ட்வேர்லாம் இருக்காது, அது மொரட்டத்தனமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா சஸ்பென்ஷன் கொஞ்சம் சுமார் தான். ஆல் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் பேக்ல வந்து தூக்கி அடிக்கும். அந்த விஷயங்கள்ல XUV 700 சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனா XUV 700 எப்படிப்பட்ட வண்டின்னு பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், பவர் வேற லெவல்ல இருக்கு, டார்க்கும் நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா அந்த ஒரு ரா ஃபீல் இருக்காது. இன்னொன்னு உள்ள ஃபுல்லா பிளாஸ்டிக்கா பண்ணிட்டாங்க. உள்ள பிளாஸ்டிக், அங்க பிளாஸ்டிக், தொட்டால சொர. இந்த ஆம்ரஸ்ட் கூட சொரம் தான் இருக்கும். எனக்கு அதுப்பா இருக்கும். AX5 வேரியன்ட் வரைக்குமே இந்த ஹார்ட் பிளாஸ்டிக் தாங்க. சென்டர் ஆம்ரஸ்ட்ல குஷன் கூட கொடுக்கல. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா XUV 500 ஃபேஸ் லிஃப்டா தான் இது வரதா இருந்தது. லாஸ்ட் மினிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 700 மாத்தி பிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க என்னன்னா ஓவராலா ஒரு ப்ராடக்டை நான் பெட்டரா கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போனதுனால சில காம்ப்ரமைசஸ் இருக்கு. வேல்யூங்கிறத ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இன்க்ரீசிங் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு, வாங்குறாங்க. அதை அடிச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல வேற வண்டி இல்லை. ஆனா இன்டீரியர் பிரீமியம்னஸ்ன்னு பார்த்தோம்னா 500 700 கேட்டா நான் இன்னும் 500 தான் என் மனசு சொல்லு. ஏன்னா அந்த ஒரு பிரீமியம்னஸ், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற காசுக்கு இவ்வளவு பிரீமியமா இருக்கு இன்டீரியர். ஆப்வியஸ்லி இன்னொரு என்ன விஷயம்னா, இப்போ நான் நினைக்கிறேன் இந்த 700 வந்து ஃபுல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஃபோக்கஸ்டா நிறைய போயிட்டாங்க. அந்த ட்வின் டிஸ்பிளேக்காகவே எல்லா காசையும் போட்டாங்களோ. டெக்னாலஜிக்கலி ஒரு பெட்டரான காரா வேணும். அப்புறம் மெயின் அந்த கார் வந்து அடிச்சு தள்ளுச்சு அப்படின்னா ஏடஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கொடுத்த விளம்பரங்கள் அதுதான். அதாவது அந்த டெக்னாலஜி ஏடாஸுக்கும் அந்த ட்வின் ஸ்கிரீனுக்கு மட்டுமே எல்லா காசையும் போட்டு செலவு பண்ணிட்டாங்க. அது இடத்துல அந்த ட்வின் ஸ்கிரீன் வந்து வேலை செய்யறது இல்லைங்க. நான் இன்னொரு மிஸ் பண்ற ஒரு வண்டி ப்ராப்பர் MT ஜைலோ. இப்போதான் ரீசெண்டா வீடியோ சூப்பரா போயிருக்குங்க. ஜைலோ அத்தனை பேர் மிஸ் பண்றாங்க. மராசோ என்னதான் வந்தாலும் மராசோ போகல. ஜைலோ தான் நிறைய பேர் வேணும்னு விரும்புறாங்க. ஜைலோ இப்போ 2 நாள் நேத்தியோ ஊருக்கு கிளம்புனல நேத்தி, அப்போ எங்கள் வீட்டு வாசலில் யாருதுன்னு தெரியல ஜைலோ நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ நான் என் சேனலில் வீடியோ கிடையாது, நம்ம வீடியோ போட்ட காலகட்டத்தில் ஜைலோ அப்படியே டிஸ்கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நேத்தி சும்மா தாண்டி வரும்போது உள்ளே எட்டி லெக் ரூம் 3rd ரோவில் எவ்வளோ இருக்குன்னு எட்டி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஜைலோ. வீடியோ ஓடுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு அது இத்தனைக்கும் அந்த வண்டி 1 லேக் என்னமோ ஓடி இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான், சூப்பராக இருக்கு. இத்தனைக்கும் அது ஒரிஜினல் எம்ஈகிள் மாடல், 2011 என்னமோ அந்த வண்டி. எம்ஈகிள் டைப்பு 3rd ரோக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்து ஸ்கார்பியோக்கு வந்துச்சு. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஜைலோவில் தான் வந்துச்சு. 3rd ரோக்கு ஆம்ரெஸ்ட். லுக் அட் த கான்ஃபிடன்ஸ், வேற லெவல் வண்டி. அப்போவே அந்த ஃபோல்டபிள் செகண்ட் ரோ டேபிள், கேப்டன் சீட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ சீட்டையுமே செகண்ட் ரோ சீட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்படியே லவுஞ்ச் சீட்டிங்கு வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க வண்டியை. என்ன அதில் ஒரே ஒரு குறைன்னா சஸ்பென்ஷன் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த ஜைலோலையும் சரி 500லையும் சரி ஃபெயில் ஆன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் பார்த்து ஹெவியா. ஆமாம், ஆனால் வண்டி இன்ஜின் வேற பாடி ரோல் வந்து அப்படி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வேகமாக ஓட்டக்கூடாது, ஆனால் இன்ஜின் சூப்பராக போகும். இன்ஜின் போகும், பாடி ரோல் தான் எங்காவது லைட் அப்படி ஒரு கர்வ் வரும். இப்படி போனோம்னா வண்டி நாம இங்கே தான் இருக்கிறோம், பின்னாடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். ஆமாம் அதே போயிட்டு இருக்கோம். ஸோ அது ஒன்று இருக்குது. ஆனால் அது உண்மையாக மராசோவா ஜைலோவான்னு கேட்டால் ஜைலோ தான். ஆமாம். அதே மாதிரி இன்னொன்று, நான் சின்ன வயசில் அப்புறம் நானும் அந்த மாருதி 800 எடுத்த சமயங்களில் வாங்கணும்னு நினச்ச கார் என்னென்னா ஜென்னு. ஸோ ஜென்னில் வந்து இப்போ ஏன் இந்த ஜென்னை பற்றி சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஜென்னில் வந்து 1 லிட்டர் யூஸ் பண்ணாங்க, வேகனார்லேயும் அந்த 1 லிட்டர் வந்துச்சு. இப்போ நான் வச்சுருக்க சாண்ட்ரோ 1 லிட்டர். அப்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் தான். இப்போ வர இன்ஜின் எல்லாமே 1 லிட்டர்னாலே 3 சிலிண்டருக்கு போயிடுறாங்க. அப்போல்லாம் அந்த காம்ப்ரமைசஸ்லாம் கிடையாது. 4 சிலிண்டர், இந்த காஸ் கட்டிங்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. உண்மையிலே அந்த ஜென் நான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்த வண்டியை ஓட்டி பார்த்தப்போ தான் தெரிஞ்சு ஏன் ஜென் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது.
சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது அந்த ஜென்னில் உட்காந்து ஓட்டும்போது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு, ரிஃபைன்மெண்ட்டு எல்லாமே. ஜென்னில் டீசல் கூட வந்துச்சு அந்த சமயங்களில். ஜென்னில் அதாவது மாருதி வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டீசல் வந்து அந்த ஜென்னில் வந்த டீசல். அதுவும் 1.3 தான் டீசல். இல்லை எனக்கு சரியாக தெரியல அது. இது பேசிட்டு இருந்தோம், ஏர்போர்ட்டில் பேசிட்டு இருந்தோம். அதாவது கார் கன்வெர்ட்டர்லாம் இப்போ நம்ம ப்ரொமோட்டாக பேசுவோம். ஆமாம், அப்பவே இருந்துச்சு. மாருதி 800 டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்தாங்க. எனக்கு தெரியல. 3 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ஃபர்ஸ்ட் மாருதி 800 கொடுத்தாங்க. யாரும் வாங்கல. ஆமாம், அது போய் கொடுத்துட்டாங்க. இப்போதான் இந்த ஏஎம்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் தரம் இருந்திருக்கு. எல்லா வண்டியிலுமே வந்து தரமாக கொடுக்கணும் போயிட்டு இருந்தது. ஒன்றும் இல்லைங்க, எஸ்டீம் டிசைரா எஸ்டீமான்னு கேட்டேன்னா எஸ்டீம் இன்டீரியர்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம், சாஃப்ட் ஃபீலும் இருக்கும். ஒரு இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூ எல்லாம் இப்போ என்ன இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இன்டீரியரில். இப்போ வந்து பேஸ் மாடல் எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXI அவ்வளோதான் விஷயம். மீதி எல்லாம் ஃபீச்சர்ஸ் தான். எஸ்டீம்லேயும் இதே 1 லிட்டர் தான், 1.1 லிட்டர் இருந்துச்சு. 1 லிட்டர் இருந்துச்சு எஸ்டீமை பொறுத்த வரைக்கும். அந்த பலினோன்னு அப்போ ஒரு மாடல் வந்துருந்துச்சு பாருங்கள். ஸோ அதுலேயுமே பலேனோ எஸ்டீம் அப்போதைக்கு இருந்ததில்ல. ஸோ எஸ்டீம் பற்றி சொல்லும்போது அது ரொம்ப ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த காருன்னு கிடையாது, அப்போ இருந்த எல்லா கார்ஸுமே மாருதி 1000 இருக்கட்டும், எஸ்டீமாக இருக்கட்டும், இங்கே பழைய ஃபஸ்ட்டு ஜென்னில் வந்து அந்த ஹோண்டா சிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து செடான்னாலே வந்து அவ்வளோதான் இருக்கும் ஹைட்டு. நம்ம குனிஞ்சு தான் அந்த காரில் வந்து உட்காரணும். இப்போ எந்த காருமே அது மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம அந்த உள்ளே போய் உட்காந்து கால் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். இந்த டேஷ்போர்டுக்குள்ளே தான் நம்ம அந்த கால் இருக்கும், ஸ்டேரிங் இருக்கும். அந்த ரேசிங் ஸ்டைல். கரெக்ட். அதில் உட்காந்து அந்த ஸ்டேரிங் பிடிக்கிறதே வந்து ரீசெண்டாக நம்ம C3ல ஒர்க் பண்ணுற ஒரு பையன் வந்து ஹோண்டா சிட்டி ஃபஸ்ட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டலாம் அப்படின்னு எடுத்து விட்டு உட்காந்தா கால் இப்படி ஃபுல்லாக அப்படி நீட்டி இப்படி ஸ்டேரிங்கை பிடிச்சா அவர் ஒரு என்ன சொல்றது, அது ஒரு தனி ஃபீலிங்க. அப்படி விசாலமா அப்படி உட்காந்து பிடிச்சு அப்படியே லோவஸ்ட் அப்படி படுத்துட்டு போனோம்னா அது அப்போல்லாம் அப்படின்னா இப்போ என்னைய மாதிரி உடம்பு இருக்கிற ஆள்லாம் அதில் உள்ளே உட்கார முடியாது. இப்போ நான் உட்காரனாலே சீட்டெல்லாம் தள்ளிட்டு காலை ஒரு மாதிரி உள்ளே விட்டுட்டு அப்போ இல்லை, அப்போ சொல்லலை நான். இப்போ நான் உட்காரணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த குண்டாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே ஏறி உள்ளே போய் உட்கார மாட்டாங்க. ஸ்டேரிங்கை பிடிக்கிறது அவங்களுக்கு அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்போ வந்து அந்த சமயத்தில் இந்த ஜென்னெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வீட்டில் சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ கார்லேயே எங்கேயோ போகும்போது அந்த ரோட்டில் அந்த காரை பார்த்து பேசுகிறாங்க. இந்த கார்லாம் ஏதோ ஒன்று இம்பேக்ட் லாரியெல்லாம் அடிபட்டுச்சுன்னா கார் உள்ளே போயிடும் அப்படின்வாங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட்டு கம்மி. ஸோ அடிபட்டுச்சுன்னா ஆனால் ஆக்சிடென்ட்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. இல்லை உண்மையாக எல்லா வண்டியும் அப்போ எல்லாம் லோ தான். எஸ்டீம் எல்லாம் உள்ளே போயிடும். ஒரு ஆக்சிடென்ட்னா கார் வந்து உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்தாலே இத்தனைக்கும் நாங்கள் போகிறது ஆம்னியாக இருக்கும். ஆனால் எஸ்டீமை பார்த்து இந்த பேச்சு பேசுறது அப்படி இருந்துச்சு. நம்ம அப்போ தான் தெரியும். இப்போ யோசிச்சா இதாக இருக்குது, நம்மளே ஆம்னியில் போய்ட்டுருந்தோம், அதில் மட்டும் என்ன சேஃப்டி இருந்துச்சு, நம்ம போய் இதை பற்றி பேசியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ சீட் பெல்ட்டே போட்டாங்க, சீட் பெல்ட் இருக்காங்கிறதே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒர்க் ஷாப்போ சம்திங் எனக்கு மறந்துடுச்சு. ஒரு காரை டோ பண்ணி இழுக்கணும். அப்போ வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதை கழட்டுன்னு சொல்லி சீட் பெல்ட்டை அறுத்து அதை கட்டி இழுத்துட்டு போகிறோம். ஸோ சீட் பெல்ட்டை கழட்டி அதை கட் பண்ணி இன்னும் 2 காரை டோ பண்ணி இழுத்துட்டு போகிறோம். ஏன்னா அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. ஏன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா அது எங்கே யூஸ் ஆகுறதே இல்லையில, அது எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு விடு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துச்சு. இன்னமும் நிறைய ஒர்க் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டோ பண்ணுறதுக்கு சீட் பெல்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கட்டி இழுத்துட்டு வரது கொள்றதெல்லாம் சீட் பெல்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் வேறு என்ன வண்டி இருக்குது பழைய வண்டிகளில் பேசுகிறது? அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் வந்து நேனோவும் மிஸ் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி நான் நேனோ வச்சுருக்கேன், இருந்தாலும் நேனோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த நேனோவை இவங்க இன்னும் அப்டேட் பண்ணி கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல அஃபோர்டபுள் பட்ஜெட் காராக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு ஆல் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தரக்கூடிய ஒரு வண்டி அந்த ப்ரைஸ் கேட்டகரியில் அதுவாக தான் இருந்துச்சு. இல்லை இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் அப்போ இந்த நேனோ XUV 500 இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இண்டிபெண்டன்ஸ் சஸ்பென்ஷன்னாலே ரொம்ப எக்ஸ்பான்சிவாக தான் பார்க்கப்படுது. இப்போ அப்படி ஆயிடுச்சு. இப்போதைக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ஆல் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தரக்கூடிய வண்டி ஜிம்னி நினைக்கிறேன். இல்லை ஜிம்னி கூட இல்லை,
இல்லை ஜிம்மில் ஆள் ஃபோர் வீலர் 4 வீல் டிரைவ் இண்டிபெண்ட் மாதிரி தெரியல எனக்கும், பார்த்தா மாதிரி தெரியல. பாருங்க, இது தார் வந்து ரியரில் வந்து ஆப்வியஸ்லி பண்ணிட்டான். ஃபைபர் கிடையாது, எர்டிகா கிடையாது, 5 ஹெக்டர் தான் இண்டிபெண்ட். இங்கே கூட அதே மாதிரி முன்னாடி இருந்த கார்கள், இப்போ கூட ஒரு பாட்காஸ்ட்டில் கூட பேசியிருந்தோம், அந்த ஃபீச்சர்ஸில் வந்து சிகார் லைட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இருக்கக்கூடிய இதில் இந்த சிகரெட் லைட்ரு உள்ள ரோல் ரோலாக இருக்கும். ஒரு தடவை சூடு வச்சுக்கிட்டேன். என்னன்னே எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அது என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. இது எதுக்கு யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அது அப்புறம் தான் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் அதை எடுத்து சிகரெட் வந்து பற்ற வைக்கலாம் அப்படிங்கிறது. நானே சூடு வச்சுக்கிட்டேன். அப்போ நிறைய காரில் இருக்கும், மோஸ்ட்லி நிறையா கார்களில் வந்து நம்ம அதை வந்து பார்ப்போம். ஆஸ்ட்ரே உட்பட இப்பயுமே சாண்ட்ரோவில் இருக்குது ஆஸ்ட்ரேலாம், அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இண்டிகாலே வந்துச்சு, டவேரால இருந்துச்சு, இண்டிகா ஆம்னியில் 800ல் இந்த சமயம் எல்லா கார்களையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரி. அது சார்ஜிங் அவுட்லெட் ஆகி அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே மாற்றி அதை நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜ் போகிறோம். அப்போ மொபைல் ஃபோன் இல்லை, அதனால் அதுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கல் தான் நோக்கியா கல் அடிச்சா வெப்பன். ஸோ யா, இப்போ வேற என்ன வண்டி, வேற என்ன பிராண்ட்ஸ்? அப்போ அந்தளவுக்கு பிராண்ட்ஸும் அதிகம். இப்போ தான் நிசான் அவங்க எல்லாம் இருக்காங்க, இப்போல்லாம் அதுவும் இல்லை. இப்போ மோஸ்ட்லி மாருதி, அப்புறம் டாட்டா, மகேந்திரா, இதுக்குள்ளே தான் எல்லா காருமே வந்து வாங்குவாங்க. இது ஹுண்டாயோட சாண்ட்ரோ. சாண்ட்ரோ வந்த சமயங்களே நல்லா அந்த i10 கொஞ்சம் லைக் இப்போ நம்ம அதிகம் வந்து பார்க்காத வண்டிகள், சேல் ஆகாத வண்டிகள், அதை பற்றியும் பேசுவாங்க. லைக் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அப்போவே வந்து ஹுண்டாய் டுசான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். இந்த டைமில் டெரக்கான் ஒரு வண்டி கொடுத்தாங்க. இல்லை எனக்கு ஹுண்டாய் டெரக்கான் கஜினி படத்தில் மட்டும் இந்த அசின்னா அவங்கள மர்டர் பண்ணுற அந்த சீனில் மட்டும் வரும். அப்போ தான் சஞ்சய் ராமசாமி வந்து சூர்யா வந்து அதுலேருந்து இறங்கி வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் போவாங்க. பிளாக் ஹுண்டாய் டெரக்கான். அது ஆக்சுவலாக அந்த வண்டியோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இப்போ தான் படித்தேன். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து ஹுண்டாய்க்கு வந்து எஸ்யூவிஸ் பண்ண தெரியாது. இப்போவும் கிராஸ் ஓவர் தான் பண்ணுறாங்க. அப்போது எஸ்யூவிஸ்னால் என்னென்னு தெரியாது. என்ன பண்ணாங்கன்னா ஒரு பஜேரோ எடுத்தாங்க. பஜேரோட பாடியை தூக்கி போட்டு சேஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு மெக்கானிக்கல் 4 வீல் டிரைவ் சிஸ்டம் அது எல்லாமே பஜேரோடது சேம், வீல் பேஸும் சேம், ஒன்றுமே சேஞ்ச் பண்ணாமல் பாடியை மட்டும் மாற்றி கொஞ்சம் டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணி டெரக்கான் லான்ச் பண்ணாங்க. இங்கே சக்ஸஸ் ஆகலை. ஆனால் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டி. ஹுண்டாய் டெரக்கான் இருந்துச்சு. ஹுண்டாய் சொனாட்டா, ஜாகுவார் இன்ஸ்பைர். ஆமாம். ஜாகுவாரையும் பென்ஸையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதை நான் சொனாட்டாலாம் நிறைய சமயங்களில் நான் பென்ஸ்ன்னு நினச்சே பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும் அந்த வண்டியை. அதேமாரி அப்போ ஒரு குழப்பம் இருக்கும். இப்பயுமே இப்போ இதெல்லாம் தெரிஞ்சனால நமக்கு பெருசாக இல்லை. ஹுண்டாய் லோகோவும் டாட்டா லோகோவும் நமக்கு பெருசாக குழப்பம். அது ஒன்று இருந்துச்சு. ஸோ ஹுண்டாய்க்கும் ஹோண்டாவுக்கும் ஹுண்டாய் லோகோவும் ஹோண்டா லோகோவும் பார்த்தீங்கன்னா இது எது ஹோண்டா எது ஹுண்டாய் அப்படின்றது தெரியாது அந்த சமயத்தில் இருந்தப்ப. அது ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய வண்டிகள் வந்துச்சு. வேற என்ன வண்டி நம்ம வந்து அண்டர்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறோம்னா ஃபியாட் ஊனோ இருந்துச்சு. அப்புறம் டாடா இண்டிகோ மெரீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் வீட்டுக்கு கூட ஒரு மாதிரி டிக்கி வந்து நீண்ட மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். மெரீனா அது நீ பார்க்க சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம ட்ரைபர் பார்க்குறோம்ல, அப்போ அப்படி இருந்த வண்டி தான் அது மெரீனா அப்படிங்கிற. பட் 7 சீட்டர்லாம் கிடையாது, பூட் ஸ்பேஸ் தான். பட் வந்து இப்போ பார்க்கக்கூடிய ட்ரைபர் மாதிரி அப்போ அந்த சமயத்தில் இருந்தது. எஸ்டேட் மாடல்னு வாங்க அதெல்லாம். அப்போ இப்போ இல்லை, இப்போ அதெல்லாம் எஸ்டேட் மாடல் வாங்க. டாட்டா ஃபஸ்ட்டு வந்த எஸ்டேட்டு, டாட்டா எஸ்டேட்டில் நிறையா அந்த டைம் சியனா அட்வென்ச்சராவா, ஃபியட் சியனாவோட ஒரு அட்வென்ச்சர் டைப் சியாரா அட்வென்ச்சரா அதுவும் வந்துச்சு. அப்புறம் லைக் ஃபியட் சியனா அட்வென்ச்சர் என்ன பேர் ஞாபகம். ஓப்பலோட ஸ்விங் செயில்னு ஒரு வண்டி வந்துச்சு. செயிலா ஸ்விங்கா எனக்கு அதுவும் சரியாக ஞாபகம் இல்லை. கோர்சாவோட வேகன் டைப் அதுவும் வந்துச்சு. டாட்டாவும் மெரீனா லான்ச் பண்ணாங்க நிறைய. அப்புறம் பெலினோ அல்டூரான்னு ஒரு வண்டி இருந்துச்சு, அதுவும் வேகன். கோயம்புத்தூர் ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, பெலினோ அல்டூரா இருக்குது. அந்த டைம்ல நிறைய வேகனுக்கு விட்டாங்க எதுவுமே. ஆனால் எதுவுமே பெருசாக ஆகல. காம்பியும் இருந்துச்சு, ஆக்டாவியா காம்பி. ஆமாம், பெருசாக பார்த்தோம் நாங்கள் ரீசெண்டாக ஈரோட இந்த கொங்கு ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தோன்னே இதெல்லாம் எங்கே இருக்குது இந்த கேரளா அப்படின்ற மாதிரி இருக்குது. கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அந்த வண்டி எல்லாமும் அருமையான வண்டிகள். அது மிஸ் ஆகுது. வேறு என்ன மிஸ் ஆகுதுன்னா ஹெக்ஸா
டாடா ஹெக்ஸா. டாடா எக்ஸா. டாடா எக்ஸா ஆரியான்னு ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. ஆரியா அதெல்லாம் மிஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி ஆரியா தாங்க எக்ஸா. அவங்க என்னன்னா மான்ஸ்டர் பெருசு பண்ணுற மாதிரி ஆரியா பண்ணணும். அது ஆடே பார்த்துருக்கீங்களா? செம்மையாக இருந்துச்சு. 2 காரும் வந்து அப்படி பறந்து வந்து மோதி அப்படியே திரும்ப வந்து ஆரியாவாக வரும். அவங்க வந்து என்னன்னா இப்போ XUV 700 மகேந்திரா எப்படி ரொம்ப ஆம்பிஷியஸ் ப்ராடக்ட்னு சொன்னாங்களோ, டாடா வந்து ஆரியாவோட சொன்னாங்க. என்னென்னமோ பண்ணி முட்டி மோதி பார்த்தாங்க. ஆனால் இனோவாவோட காம்படிஷனில் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் கார்லேயும் ஒன்றும் இல்லைங்க. நிறைய பேர் எடுத்தவங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தான் பண்ணாங்க. நிறைய வந்துச்சு. ஆனால் எல்லா கம்ப்ளைண்ட்டையும் ஹெக்ஸால ரெடி பண்ணாங்க. ஹெக்ஸால அப்டேட் பண்ணி டிசைனிங் சேஞ்ச் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க. நிறுத்திட்டோம். இல்லை அதுக்கப்புறம் அந்த சடன்லி உங்களுக்கு ஹேரியர் வந்ததுக்கப்புறம் டாட்டா மேலே இருக்கிற பார்வையே மாறிடுச்சு. அப்போ வந்து உங்களுக்கு நெக்ஸா வந்து ரொம்ப பழசாக தெரிஞ்சு நினச்சிருந்தாங்கன்னா ஸ்கார்பியோ என்ன இருக்கிற பொசிஷனில் இன்னும் ஹெக்ஸா கொண்டு வந்துருக்கலாம். ஏன்னா இவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதுலேயே வந்து சூப்பராக இருந்தது. அந்த டைமில் ஸ்கார்பியோ வந்து அப்படியே டல் ஆகிட்டே இருக்கும் போது இவங்க ஹெக்ஸா கொண்டு வந்தாங்க. ஹெக்ஸாவில் 4-wheel drive சிஸ்டம், ஆட்டோமேட்டிக், மல்டி டிரைவ். இப்போலாம் பார்க்க கூட முடியல எக்ஸாவை, ரோட்டில் கூட பார்க்க முடியல. எங்கள் ஏரியா சைடு சுத்தமாக இல்லை. சைடில் மதுரை சைடில் நிறைய இருக்கு. சுமோ கிராண்டின்னு ஒரு மாடல் இருந்துச்சு. சுமோ கிராண்டி. ஆமாம், சுமோ கிராண்டி, விக்டா, கிராண்டு, கோல்டு. கடைசியில் கோல்டு ஓட்டிருக்கீங்களா? ஆமாம், கோல்டு ஓட்டியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு வண்டி, தண்ணி மாதிரி இருக்கு. கடைசியாக கோல்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன் வீட்டில் வாங்கலான்னு சொல்லி போய் பார்த்தோம். பார்த்தப்ப அந்த காரை ஓட்டி பார்த்தோம். கடைசியில் வாங்கலை. அது அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே நாங்கள் இல்லைன்றனால அப்படியே விட்டாச்சு. ஸோ அது சூப்பராக இருக்கும் அது ஓட்டுறதுக்கு. CR4 இன்ஜின் கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் வந்து வண்டி அவங்களுக்கு ஆரம்பத்தில் பிரச்சனையாக இருந்தது. அவங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தாங்க ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ரிலையபிலிட்டி பிரச்சனைகள் ரிலையபிளாக இருக்காது அப்படின்றத வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருந்துச்சு. அது அவங்களுக்கு தடையில இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஃபியட் என்ஜினை வச்சு கற்றுக்கிட்டு எல்லாம் கொண்டு வந்து இப்போ இருக்காங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் வேறு என்ன பேசணும், சுமோ கிராண்டு. சுமோ கிராண்ட் ஒரு நல்ல கான்செப்ட். இந்த டைமில் ஜைலோவுக்கும் இப்போ இருக்கிற எம்யூவிஸ்க்கும் வந்து காம்படிஷன் நல்லா தான் இருந்திருக்கும். பட் என்னென்னா அவங்க சஸ்பென்ஷனும் சேஸும் மாற்றலை. என்ன பண்ணாங்கன்னா கிராண்டுக்கு பழைய சுமோவோட சேஸும் விக்டாவோட சேஸ் எடுத்து பாடியை மட்டும் மாற்றும். இப்போ பழைய சேஸ்க்கும் புது பாடிக்கும் எப்படி ஜெல்லாம் செட்டே ஆகாது. வண்டி உள்ளெல்லாம் பாலிஸ்டாக சூப்பராக இருக்கும். ஓட்டும் போது எங்கேயா போய் கவுந்துடும். ரொம்ப பெரிய மிஸ்டேக், ஃப்ளாவான டிசைன் அது. வண்டி சூப்பர், ஆனால் வந்து ஓட்டுறது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் மறைஞ்சு போன ஒரு வண்டி மஹிந்திரா அல்டோராஸ் G4. ஆமாம், சமீபத்தில் ஓட்டிருக்கீங்களா யாராவது? இல்லை, ஓட்டுனது இல்லை. வேண்டாம். ஐ வுட் சே ஓட்டுறதுக்கு கேவலமான வண்டி இது. உட்காந்து போகிறதுக்குமே அதில் கம்ஃபர்டாகவும் இல்லை. ஏன்னா பாடி ரோல் கிங் அங்கே போகும். அப்படி இப்படியே தான் போனோம். நீங்கள் அதாவது ஒரு பள்ளத்தில் விட்டோன்னா நான் டிரைவரே கோ டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துருவாங்க. அப்படி இருக்கும். ரொம்ப மோசம். பிரேக்கிங் நல்லா இல்லை. 100ல் போய் நீங்கள் ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. பிரேக்கிங் வந்து அந்தளவுக்கு XUV 500 கூட பிரேக்கிங் நல்லா இருக்கு. அதை ஓட்டிட்டு XUV 500 ஓட்டினா XUV 500 எவ்வளோ பெட்டராக இருக்கும். ஸோ அல்டோராஸ் வந்து, ஆனால் அல்டோராஸில் பெனிஃபிட்ஸ் நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஃபுல் லெதர் இன்டீரியர், பென்ஸோட அந்த 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. வென்டிலேட்டட் சீட் கொடுத்தாங்க. 360 கேமரா ஃபஸ்ட்டு மஹேந்திராவில் தான் வந்துச்சு. நிறையா கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி மஹேந்திரா நிறைய கற்றுக்கிட்டாங்க. தவிர அந்த வண்டி வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ சூப்பராகலாம் ஓட்டுறதுக்கு நல்லா இல்லை. பேக் சீட்டில் உட்காந்து போனாலுமே குதிச்சுட்டே தான் இருக்கும். இட்ஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி இல்லை. எண்டவரா அதுவான்னு கேட்டேன்னா எண்டவரை என்றைக்குமே டாப். எண்டவரை மிஸ் பண்ணுறோம். ஏங்க மெயினே விட்டுட்டோம். எண்டவரை மிஸ் பண்ணுறோம். வருது தெரியலையா? அது இம்போர்ட்டாக தான் வரும். இம்போர்ட் அந்த செக்மெண்ட்டில் ஆள் இல்லாதனால டொயோட்டா நல்ல. இப்போவே என்ன பயமாக இருக்குது தெரியுங்களா? ஃபோர்டு எண்டவர்னே இப்படி ஃபயர் வருது அப்படி ஃபயர் வருதுன்னு ஃபயர் வர பாய்ஸ்லாம் வாங்குவாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ப்ரைஸ் தாங்க மெயின். ப்ரைஸ்லாம் வந்து விடுவாங்க. காசு இருக்கிறவங்க வாங்குவோம். ஆமாம். என்னமா இப்போ அந்த செக்மெண்ட்ல வண்டி இருந்தப்பவே வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த பிராண்ட் வெளியே போயிருக்காது. இல்லை இப்போதானே அருமை தெரியுது. அப்போ புரியல, இப்போ புரியுது. இந்த மாதிரி தான் இருக்குது. என்னமா ரீல்ஸ் ஓடிட்டு ஒரே இப்போ அந்த செக்மெண்ட்ல இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து ஃபார்ச்சுனராக தான் இருக்கு. அதனால MG கிளாஸ்டர் எங்கங்க அது ஞாபகம் கூட வர மாட்டேங்குதே. அப்போ வந்து உங்களுக்கு எண்டேவர் இருந்துச்சு, பஜிரோ ஸ்போர்ட் இருந்துச்சு, பஜிரோ இருந்துச்சு. மறந்தே போச்சு. அதெல்லாம் வந்து சரியான அந்த காம்படிஷனே ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷன். பஜிரோ ஸ்போர்ட். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் பஜிரோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி எத்தனை நாள் இருக்காங்க தெரியுமா? இப்போ நானும் 2-3 வண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற. உங்கள்ட்ட கூட சொன்னேன்ல
வீடியோ எடுக்கணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேங்க. நீங்கள் தாங்க ஊர் சைடே வர மாட்டேன்றீங்க. இங்கே C3 வண்டி இருக்கு. அப்படியா? ரிவ்யூ கொடுக்க சொல்லுங்க. சூப்பரான வண்டி அது. அதில் நான் ஓட்டினதில்ல பஜிரோ ஸ்போர்ட், உட்காந்து மட்டும்தான் போயிருக்கேன். நல்லா அது அவுட்லுக் டிசைனே வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரங்கடா இருக்கும். அப்புறம் மாண்டெரோ கொடுத்தாங்க. பஜேரோக்கு அடுத்து மாண்டெரோ. மாண்டெரோ தான் கடைசியாக ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்போவே 50 lakhs வரும். சரியான வண்டி இது. அவங்க சில டைம்ல அந்த குபீர் பிரைசிங் பண்ணுவாங்க. மார்க்கெட்ல இல்லாத ஒரு பிரைஸுக்கு கொண்டு போய் இது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அது இந்த பஜேரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது 1 year பேக்கும் இல்லை 1.5 வருஷம் 2 years பேக்கும் திடீர்னு மாண்டெரோ நாங்கள் திரும்ப ப்ரொடியூஷன் இம்போர்ட் பண்ணி ஒரு லான்ச் பண்ணுறோம்னு சொல்லி லான்ச் பண்ணிட்டாங்க. ஆட்டோகாரில் ரிவ்யூலாம் கூட பார்த்தேன். அது என்னன்னா அங்கே பழைய ஓல்டு ஸ்டாக் பஜேரோ எல்லாமே இங்கே மாண்டெரோவா திரும்ப லான்ச் பண்ணாங்க. ஓல்டு டைப்பு டச் ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஆனால் வந்து 6 CD சேஞ்சர் டேஷ்போர்டு அந்த மாதிரி என்னமோலாம் கொடுத்துருந்தாங்க. பழைய டைப் டிசைனு. ப்ரைஸ் எவ்வளோன்றீங்க? 90 lakhs வேணுங்க. 50 லட்ச ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த வண்டி இல்லைங்க. நடுவுல ஒரு வண்டி மிட்சுபிஷி பண்ணது என்னன்னா கசகசன ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. கசகசன பிரைசிங் எல்லாமே குபீர் பிரைசிங்கா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நெஞ்சு அடைச்சிடும், அந்த அளவுக்கு அடைச்சிடும். இல்லை இந்த பிரைஸில் இப்படி லான்ச் பண்ணியிருக்கமா ஆண்ட்ராலாம் அந்த கதை. ஆமாம். நடுவில் ஃபோர்ஸ் ஒன்னா ஃபோர்ஸ் ஒன்று அது சைனா வண்டிங்க. இல்லை அது எப்படின்னா அது இத்தனைக்கும் அதோட ப்ரைஸிங் கேட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வச்சிருக்காரு. அந்த டைமில் சஃபாரி டைகாருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்தாங்க. சஃபாரியோட அதே என்ஜினோட கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து அப்போ சிமிலராக வந்து அந்த ஃபார்ச்சுனரோட லுக்கு வந்து அதில் இருக்கும். பட் ஆனால் 3rd row சீட்லாம் உட்காந்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த வடிவேல் சொல்ற மாதிரி குத்த வச்சே உட்காந்துருந்தாங்க. அந்த வண்டியோட கதை என்னன்னா, அது ஆக்சுவலாக சொல்ல போனால் சைனீஸ் வண்டி தான். குவாண்டாங் ஃபோர்டே எக்ஸ்ப்ளோரர் 3ன்னு ஒரு வண்டி அது. அங்கே சைனா வண்டி யாரோட வண்டினே தெரியாது. அதை இவங்க வந்து பேனல்ஸ் எல்லாம் அங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேனல்ஸ் மெஷின்லாம் வாங்கி இவங்க இங்கே ஃபோர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன என்ஜினோட தான் அந்த ஏவிஎல் இண்டஸ்ட்ரீஸோட 2.2 லிட்டர் என்ஜின். 2.2 லிட்டர் ஸ்கார்பியோக்கும் அதே என்ஜின் தான், எக்ஸ்யூவிக்கும் அதே என்ஜின் தான், சஃபாரிக்கும் அதே என்ஜின் தான், ஹெக்ஸாவுக்கும் அதே என்ஜின் தான். அந்த டைமில் இவங்களும் இந்த என்ஜினை அதே தூக்கி போட்டாங்க. வண்டி இன்னைக்கு பார்ட்ஸ் கிடைக்காம அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். பாதி வண்டி நிறைய ஸ்கிராப்புக்கே போயிருச்சுங்க. ஒன்றும் ரெடி பண்ணவே முடியாமல் அப்படியே ஸ்கிராப்புக்கே போணுச்சு. இல்லைங்க, அது வாங்குறது கிணத்துல போட்ட மாதிரி தான். அது மாதிரி ஃபியட்டில் ரிவோன்னு ஒரு மாடல் வந்துச்சு தெரியுங்களா? ஃபியட் ரிபோ பேர் தப்பாக சொல்லுங்கள். ப்ரீமியரில் வந்துச்சு. ரியோ சாரி, ப்ரீமியர்ல ஃபர்ஸ்ட் காம்பாக்ட் அத தான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் காம்பாக்ட் எஸ்யூவி ஃபியட் ரியோ. மோட்டோ வேகன் பண்ணிருந்தாங்க நினைக்கிறேன். இப்போ ரீசன்ட்டா நான் தேடிட்டு இங்க சூலூர்ல ஒரு வண்டி சுத்துது, வீடியோ கிடைக்க மாட்டேங்குது. ரீசன்ட்டா தான் பார்த்தேன் மோட்டோ வேகன்ல பண்ணிருந்தாங்க. ஃபியட் ரியோ. ஃபியட் இல்ல, ப்ரீமியர் ரியோ. அதுவும் சைனா வண்டி தான். ஆனா பார்க்க வந்து தெரியுமா, அதே 1.3 தான் நேஷனல் என்ஜின். ஆனா 75 bhp ஸ்விஃப்ட் என்ஜின். அந்த என்ஜின் வந்து ஒருத்தர் 2 பேருக்கு உழைச்சேன், ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு உழைச்சேன். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சு வந்து ஃபியட்டு, டாடா, மாருதி, வேற யாரு இப்போ ப்ரீமியர். தெரியாம வர்ற லிஸ்ட்ல இந்த ப்ரீமியர் ரியோ ஒன்று. செவர்லே அதே என்ஜின். என்ஜாய், செயில், யுவா, இதுக்கு எல்லாத்துக்கும் அதே என்ஜின் தானே. எல்லாமே 75 bhp, 90 bhp கிடையாது. அந்த என்ஜின் எல்லாருக்கும் உழைச்சிருக்கு. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் லிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கடைசியாக என்னென்னா ப்ளக்இன் ஹைப்ரிட்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் வந்து மிட்சுபிஷி அவுட்லாண்டர் இங்கே சேல் ஆச்சு இல்லை? ஃபர்ஸ்ட் டைப்பு சேல் ஆச்சு, அப்புறம் ஃபேஸ் லிஃப்ட்டும் சேல் ஆச்சு. செகண்ட் டைப் வந்து ஹைப்ரிட்டா ஞாபகம் இல்லை. எல்லாமே பெட்ரோல் தான், டீசல் குடிக்கல. இல்லை, என் ஏரியாவில் ஒன்றே சுற்றுது. அந்த மாதிரி அந்த வண்டிகளும் இருக்குது. இப்போ ஆனால் மார்க்கெட்டில் குவாலிஸ் அதிகமாக பார்க்க முடியுதுல்ல. நிறைய ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றாங்க. குவாலிஸ் நிறைய ரோட்ல பாக்குறேன். கோயம்புத்தூர்ல கசகசன்னு சுத்துது, எங்க பார்த்தாலும் குவாலிஸா இருக்கு. எனக்கு ஒண்ணே ஒன்று ரிவ்யூ கொடுங்கடா. வீடியோலயே கேட்டு கார் வச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாராவது குவாலிஸ் வச்சிருந்தீங்க இல்லனா இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் மெசேஜ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது நல்ல கண்டிஷன்ல குவாலிஸ் டைப் 1 டைப் 2 மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் உங்க இடத்த தேடி வந்து வீடியோ எடுத்துக்கிறேன். எனக்கு தயவு செய்து வீடியோ கொடுங்க. உண்மையிலே அதோட சக்சஸ் தாங்க டொயோட்டா இப்போ வரைக்கும் நிக்கிறதுக்கான காரணம். இல்ல, அதாவது அந்த ரிலேபிலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். எத்தனையோ வருஷமா இத்தனை வண்டிகள் வந்தாச்சு மார்க்கெட்ல, ஆனாலும் இன்னைக்கு திரும்ப பழைய குவாலிட்டியை ரீஸ்டோர் பண்ணி எடுத்து வண்டியை ஓடிட்டு இருக்காங்க. 11 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டிலாம் பார்த்துருக்கேன்.
11 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டி ரீஸ்டோர் பண்ணி திருப்பி ஓட்டுறாங்க. அந்த வண்டி அந்த இன்ஜின் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இனோவா யூசர் வந்து சொன்னார், இனோவா மட்டும்தாங்க 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டி அகெயின் ரீபோர் பண்ணி ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டலாம். இதை தவிர வேறு எது ஓட்டலாம்னா பஸ்ஸை மட்டும்தாங்க இப்படி ஓட்டலாம் அப்படின்னு. பஸ்ஸு மட்டும்தான் ரீஸ்டோர் பண்ணி இதை மாதிரி ஓட்டுவாங்க, அது மாதிரி இனோவா ஓட்டலாங்க, வேறு எதையுமே ஓட்ட முடியாது அப்படின்னாங்க. ஸோ இல்லைங்க, அவங்க மெயின் வந்து அவங்கள்ட்ட என்னன்னா அதிக கெப்பாசிட்டி, லிமிட்டடான பவர் எக்ஸ்ட்ராக்ஷன், உறிஞ்சி எடுக்கிறது இல்லை. ஸோ இல்லை இது வந்து கரெக்ட். இப்போ இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன இன்ஜினு, ஆனால் பவரும் டார்க்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதனால தான் ரிலையபிலிட்டி பிரச்சனை நிறையா வருது. முன்னாடி இருந்த இன்ஜின்ஸ் நீங்கள் நம்ம சொன்னோம்ல, ஃபியஸ்டா கிளாசிக் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 1.5 இருக்கும் டீசலு, 1.4 டர்போ 4 சிலிண்டர், ஆனால் 68 அவ்வளோதான், ரொம்ப கம்மி. ஆனால் அதோட மைலேஜ் கேட்டிங்கன்னா அசந்து போயிருவீங்க, 33 அந்த லெவலுக்கு மைலேஜ் கொடுக்கும். நியூஸ் பேப்பர்லேயே வச்சு ஓட்ரைவும் ஆட்டோக்காரன் ஓட்ரையும் நினைக்கிறேன் மைலேஜ் டெஸ்ட் பண்ணாங்க கிளாசிக் அந்த டைம் 2008-09 33 எடுத்துருக்காங்க, 34. அது நிறையா நியூஸ் பேப்பர் அது இதுன்னு ஆட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அதாவது ஒரு நல்ல பெரிய சிசி இன்ஜின், அதாவது இன்ஜின் தான் பெருசாக இருக்கும், ஆனால் மைலேஜ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக கொடுக்கும். ஆனால் இப்போ 1500 சிசியில் வந்து 250-300 நியூட்டன் மீட்டர் டார்க் வரைக்கும் பிடிச்சி இழுத்துறது, அது 1 லட்சம் தொடர்றதுக்குள்ளே தடுமாறி டர்போ ஃபெயிலியர் ஆகிடுது, இல்லைனா வேறு தான் ஃபெயிலியர் ஆகிடுது. இன்னைக்கு கேரண்டிடாக ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லலாம், சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவுமே இன்னைக்கு ஒரு சில பிராண்ட்ஸில் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. அது மாதிரி செவர்லேட்டில் பீட் போட்டப்போ, பீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கார், அதுலேயும் டீசல் இன்ஜின். ஆனால் டீசல் இன்ஜினில் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இப்போ சொல்கிற மாதிரியே அது ஒரு சின்ன டீசல் இன்ஜின், ஒரு குட்டி 3 சிலிண்டர் டீசல் இன்ஜினு. பவர் டார்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினும் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். மைலேஜும் 25-26 வரைக்கும்லாம் சூப்பராக மைலேஜ் கொடுக்கும். ஸோ அவ்வளோ ஆனால் டர்போ ஃபெயிலியர் வரும் அந்த வண்டியில் அடிக்கடி. பார்த்தீங்கன்னா டர்போ ஃபெயிலியர் வரும். 60,000 கிலோமீட்டருக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். எல்லா சின்ன வண்டிக்கும் டீசல் கொடுத்து ட்ரை பண்ணாங்கல்ல, பீட் டீசல் 1 லிட்டர் 3 சிலிண்டர், அதே மாதிரி டியாகோ டீசல் 1.05 லிட்டர் 3 சிலிண்டர், அது மாதிரி செலீரியோ டீசல் 2 டீசல் அதெல்லாம் செலீரியோலாம் பார்க்க கூட முடியாது, அப்படி இருக்கும். அப்புறம் இப்போ கடைசி வரைக்கும் சேல் ஐட்டன்லையுமே கிராண்ட் ஐட்டன் வந்தப்போ டீசல் இருந்துச்சு. கடைசியாக நிறுத்தினது அதுதான், அந்த BS6 ஃபேஸ் கிராண்ட் ஐட்டன் ஓட்டிருக்கீங்களா டீசல்? செம்ம ரிஃபைண்டாக இருக்கும், ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டுற ஃபீல்டு இருக்கும் அந்த வண்டி ஓட்டும் போது. என்ன கெப்பாசிட்டினா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர், அவ்வளோ செம்ம இப்போ வரைக்குமே ஹுண்டாய் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ 1.5 லிட்டர் டீசலே இருந்தாலும் ரிஃபைன்மெண்ட் சூப்பராக இருக்கும். இதில் சுசுகி பண்ண உருப்படியான ஒரு எஸ்யூவி கிராண்ட் விட்டாரா, பழைய கிராண்ட் விட்டாரா, வண்டி நான் பிடிச்சிட்டேன், ஈரோட்டில் இருக்கு. நீங்க மட்டும் பிடிச்சிருக்கீங்க. அவர்கிட்ட இதே மாதிரி தான் டிராஃபிக்ல தான் கரெக்டா நாம ஒரு கார் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ரிவ்யூ பண்ண அந்த கார் வந்து எனக்கு கிராஸ் ஆகி போச்சு. அப்புறம் விரட்டிட்டு போய் பிடிச்சி அவரை பேசி ஓஜி கிராண்ட் விட்டாரா அந்த பேல் கிரீன் கலர்ல அது வந்துச்சு. அப்புறம் போய் பேசி அவர்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன்ப்பா அப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்றப்ப கிராண்ட் விட்டாரா ஒன்று. அப்புறம் உருப்படியான சூப்பர் செடான் கிசாஷி. வேற என்ன கொண்டு வந்தாங்கன்னா இவங்க இது கொண்டு வந்தாங்க, எந்த பிராண்டுன்னு சொல்லுங்க. ஹோண்டா சிஆர்வி வந்து சிமிலராக வந்து பார்க்கும்போது கிராண்ட் விட்டாரா மாதிரியே இருக்கும், பார்க்கறதுக்கு தோற்றம் எல்லாம் பார்க்கும்போது. அப்படியே அந்த யூரோப்பியன் ஸ்டைலில் ஹோண்டா சிஆர்வி வந்தது, பிஆர்வி வந்தது, டபிள்யூஆர்வி வந்தது, என்னமோலாம் வந்துச்சு. ஆனால் பிஆர்வி இப்போ கொடுத்தாங்கன்னா நல்லா போகும். ஆமாம், ஏன்னா இப்போ எல்லாமே இப்போ கிராஸ் ஓவர் தானேங்க. அப்போ அது கிராஸ் ஓவர் எலிவேட்டுக்கு பேர மாட்டாங்க, அது இங்கே மட்டும்தான் எலிவேட், அது திரும்ப இந்தோனேஷியாவில் டபிள்யூஆர்வி தான். ஸோ அது ஒன்று. வேற என்ன, ஹோண்டா அக்கார்டு, அது ஒரு அருமையான வண்டி. சிவிக்கு இப்போல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது சிவிக்கா என்ன ஏதுன்னே தெரியாத அளவுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த வண்டியெல்லாம். பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டியாக பார்க்குறதே கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு சிவிக்கை பொறுத்த வரைக்கும். ஆமாம், எப்படி இருக்கும் அது? இது இப்போ இருந்த சிவிக்கா லேட்டஸ்ட் வந்து அது கூட அதை விட எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கடைசி வந்து அது எக்ஸாக்ட்லி இப்போ அதான் சொல்லுவாங்க. அந்த ரியர் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டிசைனை வேறு எதுலேயுமே பார்க்க முடியாது, அவ்வளோ சூப்பராக அந்த ரியர் டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று. நீங்கள் பீட்டு சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. அப்போ கரெக்டாக எல்லாம் அந்த சப்காம்பேக்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து செவர்லைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க.
எதுனா செயில் அண்ட் செயில் செடான். ஸோ அதை செயில் யூவா அப்புறம் செயில் செடான் வந்து லான்ச் ஆகுது. அது வந்து இப்போ லென்த் வந்து அதிகம். ஆனால் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதாகிடுச்சு வண்டி எல்லாம். இவங்க மட்டும் தான் பெருசாக வந்து லான்ச் பண்ணுது. அப்போ நிறைய பேர் இந்த செயில் செடானை எடுத்துகிட்டு நிறைய டாக்ஸிக்கு யூஸ் பண்ணாங்க. அண்டர் பாடி அடிப்படும், இதுலையா விட்டா டங்குன்னு அடிப்படும், அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அதுலேயும் நீங்கள் சொன்ன அதே இன்ஜின் தான், யூனிவர்சல் இன்ஜின், நேஷனல் இன்ஜின், நேஷனல் தன்னை தியாகம் செய்த இன்ஜின் ஃபியட். ஸோ அது ஒன்று. அப்புறம் மஹிந்திரா கேயு நான் ஒன்று வச்சுருக்கேன், அதனால் சொல்கிறேன். வண்டி ஆக்சுவலாக அந்த வண்டி வேறு மாதிரி டிசைன் கொடுத்து அதை வேறு மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாக நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வரைக்குமே அந்த இன்ஜின் நல்லாவே இருக்கும். 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ டீசல் வேறு லெவலில் இருக்குது. 6 சீட்டிங் கான்செப்ட் ஓகே, வெளியே லுக்கு பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்குது. ஃபீச்சர்ஸ் ஆனால் அள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வண்டி லான்ச் ஆனப்போ நாங்கள் ஷோரூம் போய் பார்க்குறோம். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அங்கே ஷோரூம் போய் பார்க்குறேன். அப்போ என்னடா வண்டி ஒரு மாதிரி இருக்குது, அதுவும் கிளஸ்டரு. அவன் 6 சீட்டர் வானுங்க. 6 சீட்டர் 6 பேர் போகலாம், அம்பாசிடர் மாதிரி உங்கள் சீட்டு அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் 3 பேர் வந்து உட்காந்துக்கலாம், அதை தள்ளி விட்டால் ஆம்ரெஸ்ட்டாக இருக்கும். கியர் லீவர் கொடுத்துருப்பாங்க மேலே. இது உண்மையிலேயே வந்து ராலி டைப்பு. அது எப்படின்னா இப்போ இவருக்காரம் அன்றைக்கி ஓட்டும் போது ஏதாவது ஓவர்டேக் எடுக்கும்போது தான் இங்கே திடவும் கியர் லீவர் எங்கடா அது மேலே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த அன்னைக்கு ஓட்டும் போது கூட அப்படிதான் இருந்துச்சு. எனக்கிட்ட ஓவர்டேக் எடுக்கும் போது தான் கியர் மாற்றும் போது தடவுறாமா. ஆனால் நல்லா இருந்துச்சு அது. அப்போ இந்த சமயத்தில் பார்க்க சூப்பராக இருக்கும். அது லைக் வெளியிருந்து பார்க்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஓட்டும்போது ஜாலியாக. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கும். ஃபன் டு டிரைவ்னு சொல்ல முடியாது, ஜாலியாக இருக்கும். பசங்களோட போய் என்னவா இந்த அழுத்த எழுத்து மாதிரி இருக்கும். இன்ஜின் வேற பவர் மோடு, ஈகோ மோடுன்னு மோடு வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரமே என்னோட வண்டி ரிவ்யூ கொண்டு வருவேன். வண்டி இப்போ கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணுவேன். ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா அப்போவே ஆம்பியன்ட் லைட்டிங்கு, அப்புறம் கூல்டு க்ளவ் பாக்ஸ், அண்டர் சீட் ஸ்டோரேஜ், ஆமாம் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் சொல்லணும். அப்போல்லாம் நிறைய ஒரு சில கார்களில் பார்த்தோம், வேகனாரில் இருக்கும் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். வேகனாரில் இன்னொரு விஷயம், நீங்கள் ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே ஃப்ளாட்டாக பெட்டாகவே. ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து வேகனாரில், இப்போதான் உங்களுக்கு ஒன்றுமே. ஸோ ஓகே, நிறைய வேகனார் ஸ்டிங்ரேன்னு ஒரு வண்டி வந்து தெரியும் நடுவில். அப்போ அந்த சமயத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டிங்ரே ஆக்சுவலாக வேகனாரே நிறுத்திட்டு ஸ்டிங்ரே மட்டும்தான் வரும்ன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஸ்டிங்ரேயோட சேல்ஸ் சரியாக இல்லை, அதனால் அப்படியே. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டிங்ரேன்ற பேரை தூக்கிட்டாங்க. வேகனார் விஎக்ஸ்ஐனா நார்மல் வேகனார், ZXஐனா ஸ்டிங்ரே, அப்படி மாற்றிட்டாங்க. அந்த வேகனார் ஸ்டிங்ரேன்ற பேரை எடுத்துகிட்டு ஒன்லி வேகனார் ZXஐனா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ZXல என்ன வரும்னா அதில் அலாய் வீலு, ப்ரொஜெக்டர், ஹெட்லைட்லாம் வரும் சார் அப்படின்னு. அப்போ அந்த சமயங்களில் ஸ்டிங்ரேன்ற பேரை அப்படியே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தானே இந்த பிக் வேகனார் வந்ததெல்லாம். நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சு. இப்போ வேகனார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி டாக்ஸிக்கான வண்டியாக இருக்குது. டாக்ஸிக்கான சிஎன்ஜி போட்டு ஓட்டக்கூடிய ஒரு டாக்ஸி வெஹிக்கிள். ஃபஸ்ட்டு வந்து வேகனார்லாம் சரியான ஃப்ளெக்சிபிலிட்டி. பேஸ் மாடல் எடுத்தாலுமே 4 ஹெட்ரெஸ்ட், 4 சீட்டுமே உங்களால் ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ண முடியும். 50-50 ஸ்பிளிட் பேக் சீட்டு நிறையா கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற வேகனார் ஒரு வண்டியாக இருக்குது. சரி, ஓகே, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது பேசணும். கடைசியாக ஒரு வண்டியை பற்றி சொல்ல மறந்துட்டேன், மாருதி சுசுகி SX4. சியாஸோட அப்பன். இப்போ இவர் சிதம்பரம் செல்வன் வச்சிருக்கான், SX4 வச்சிருக்கான். ஆமாம், பிடிக்கிறேன். அவன்கிட்ட கேட்டீங்க தெரியல என்ன மாடல் வச்சிருக்காங்க. இல்லை, சிதம்பரம் செல்வன் வந்து SX4 தான் வச்சிருக்காரு. அன்னைக்கு பேசும்போது கூட எடுத்துகிட்டு வரேன் ஒரு நாள் வேணா பாருங்கண்ணே அப்படின்ட்டு இருந்தான். அது லைக் SX4ஓட ஆட் பார்த்திருக்கீங்களா? SUV மாதிரி ஒரு ட்ரக் ஒன்று வரும், ட்ரக்குக்கு முன்னாடி ஆப்போசிட்ல வந்து மென் ஆர் பேக்னு வரும். சூப்பரா இருக்கும் ஆட். நம்ம ஆட் அது ஒரு அருமையான வண்டி. லைக் அப்போவே SUV அளவு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்த ஒரு. ஆமாம் நல்லா இருந்துச்சு. ஸ்பேஸ் பெருசாக இருக்காது, பட் நல்லா ரோபஸ்டான ஒரு கார். தரமான வண்டி. அதுக்கப்புறம் சியாஸ் ஆகிட்டாங்க. சியாஸ் உங்களுக்கு வேற ஏதாவது நீங்கள் வாங்கல. ஆனால் மக்கள் அப்போ மைலேஜ் ஆமாம் 1.6 பெட்ரோல் என்ஜின் மாறா. இப்போயும் அவனும் சிதம்பரம் செல்வனும் 1.6 டீசல்லாம் எப்படி இருக்கும். எஸ்கிராஸ் 1. இப்போ எஸ்கிராஸும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கிராண்ட் விட்டாராவோ எஸ்கிராஸ்ன்னு கேட்டேன்னா நான் எஸ்கிராஸ் தான். ஆமாம் இந்த சூப்பராக இருந்துச்சு எஸ்கிரா. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 1.6 டீசல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. 4 முடிச்சு 5வது கீழ் முடிச்சு 6வது போகிறதுக்குள்ள 140 போய்கிட்டே இருக்கும். ஒன்னே என்னன்னா அது டர்போ லாக் இருக்கும். லாக் செத்துரும். ஹில் ஸ்டேஷன்ல லான்ச் ஆன டைமில் நான் அப்போ தான் காலேஜ் முடிக்கிற டைம், காலேஜ் டைம்னு நினைக்கிறேன்,
16 என்னமோ தான். என்னங்க நான் உங்களுக்கு என்ன தான் வயசாகுது? நானே வேலைக்கு போயிட்டு ஒரு அப்போ தான் காலேஜ் படிச்சேங்கிறாரு. நான் வெளியே காலேஜ் படிச்சு முடிச்சதே 16 தாங்க. அப்படியா? 16 நான் 13லேயே வந்துட்டேன் நான். நீங்கள் தான் சீனியர்ஸ். கரெக்டாக காலேஜ் முடிக்கிற டைம் என்னோடது. அப்போ தான் வந்து எஸ்கிராஸ் லான்ச் ஆகுது. நெக்ஸாங்கிற கான்செப்டில் வந்து ஃபஸ்ட்டு வண்டி இறக்கிருக்காங்க. சரி என் டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அப்போ தாடி அப்போயெல்லாம் நல்லா வந்துருச்சு. நம்ம பெரிய ஆள் நினச்சிட்டாங்க. வண்டி கொடுத்துட்டாங்க, ஓட்டுறேன். லேகு என் எத்திகா இருக்குது வீட்டில். எத்திகா விட என்னடா இவ்வளோ லேகாக இருக்குன்னு பார்த்தா, சார் அந்த ஒடிசியா ரோடு இருக்குது, அழுத்தி பாருங்க. அழுத்துறேன், நான் சீட்டுக்குள்ளே போயிட்டேன். என்னடா இது? ஆக்சுவலாக எர்டிகாவில் வந்து லேக் இருக்காது, கொஞ்சம் கம்மி தான். 1.3ல ஷிஃப்ட்டு வந்து நீங்கள் ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜிடி போட்டிருந்தானுங்க, எஃப்ஜிடி போட்டிருப்பானுங்க. இது வந்து விஜிடி போட்டிருந்தானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் கொஞ்சம் லேக் வந்து இருக்கும். அந்த எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1.3 வந்துச்சு இல்லை, ஃபஸ்ட்டு வந்து 1.3ல வந்து லேக் இருக்காது. அடுத்து வந்து அந்த 1.25 வந்துச்சு பாருங்கள், அதில் கொஞ்சம் லேக் இருக்கும். நடுவில் வந்து கெப்பாசிட்டி 1.3 கிடையாது, 1245. ஸோ அது எப்படின்னா, நான் வந்து ஓடின ஸ்விஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 1800லேருந்தே டர்போ கிக்கிங் ஆக ஆரம்பிச்சிது. எர்டிகாலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு 1900 தான் கிக்கிங், அது கீழே லேக். ஸோ ஸ்விஃப்ட் கொஞ்சம் ஏர்லியாக எடுக்கும், ஆனால் ஸ்விஃப்ட் டாப் ஸ்பீடு கம்மி. எர்டிகா டாப் ஸ்பீடு அடிச்சு பிடிச்சி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இது வந்து 1.6 எக்ஸ்கிராஸ் அப்படின்னா உங்களுக்கு 2200 RPM கீழே ஒன்றுமே இருக்காது. அதுக்கு மேலே தான் வா போ அப்படின்னு சொல்லி ட்ரெயின் மாதிரி எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு போனால் 200 கூட்டிகிட்டு போகிறேன், நீ கம்மு 2600 RPM தாண்டி ஸ்டீரிங்க புடி, அவ்வளோதான் உனக்கு, அவ்வளோதான் வேலை. நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அது பாட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் ஹைவேஸ்க்கான வண்டி தான். ஆமாங்க, இந்த சிட்டிக்குள்ளே கஷ்டம். சும்மா ஹைவேஸில் விட்டா சில்லு சில்லு சில்லுன்னு போயிட்டே இருப்பார். அது மாதிரி நடுவில் அப்புறம் எர்டிகாவுக்கும் சியாஸுக்கும் ஒரு 1.5 டீசல் கொடுத்தாங்க. அவங்களோட ஓன் அருமையாக இருந்துச்சு. அதை BS6 பண்ணியிருக்கலாம். இத்தனைக்கும் BS6 கேபபிள்னு சொன்னாங்க லான்ச் அப்பவே. சியாஸுக்கு கொண்டு வந்து சூப்பர் என்ஜின். அதை வந்து BS6 கொண்டு வந்து டீசல் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அது ஞாபகமே இல்லைங்க. அந்த இன்ஜின் இல்லை, நீ அந்த சமயத்தில் நாங்கள் தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு 19-20 19-20 நான் இங்கே வந்துட்டேன். அதே 1.5 டீசல் கிராண்ட் மெட்டாரா வருது, ப்ரஸ்ஸால வருது அப்படின்னா எப்படி இருக்கும்? கரெக்டாவா அப்படின்னா என்னன்னு. ஏன்னா அது அப்போவே எர்டிகா 6 ஸ்பீடு மேனுவல் டீசல். எர்டிகாவுக்கே அங்கே கிளைம் பண்ணது 23 மைலேஜ் கிளைம் பண்ணி, 1.5. சியாஸுக்கு 24 கிளைம் பண்ணாங்க. இவங்க SSPSும் இருக்கிறதுனால மைலேஜும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. இல்லை அந்த என்ஜின் எஸ்சி. ஸோ ஓகே விலர்ஸ், நிறைய விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டது எனக்கும் மகிழ்ச்சி அண்ட் இவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஸோ நிறைய பழைய கார்கள், எங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோக்காக நீங்கள் 2 பேர் வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி, விப்ரிஜேஷ் அண்ட் கௌரி சங்கர். நோ ப்ராப்ளம். ஸோ இவங்களோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நேயர்கள் நீங்கள் வந்து ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னென்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல கண்டிஷனில் கொஞ்சம் ஓல்டு கார்ஸ், இந்த மாதிரி யூனிக்கான கார்ஸ், அப்புறம் உதாரணத்துக்கு குவாலிஸ், அப்புறம் இந்த புண்டோ, லீனியா, வேறு என்ன இந்த மாதிரி கார்கள், SX4 இந்த மாதிரி கார்கள் வச்சுருந்தீங்க, பெஜேரோ இந்த மாதிரி கார்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அவசியம் சொல்லுங்கள். நாங்கள் வருவோம் உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து உங்களுக்கு ரிவ்யூ, உங்கள் வண்டி ரிவ்யூ பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி வண்டிகள் வந்து ரொம்ப இப்போது கிடைக்கிறது, நல்ல கண்டிஷனில் கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் இவங்க 2 பேரோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ விப்ரிஜேஷ் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விண்டேஜ் கார்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கோ இல்லை விப்ரிஜேஷ்க்கோ கூட மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இவங்க 2 பேரோட சேனல் டீட்டெயிலுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அவங்களையும் போய் பாருங்கள். ஸோ நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் டே டு டே தெரிஞ்சுக்கவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், கௌரி சங்கர் அண்ட் விப்ரிஜேஷ்.